தளபதி விஜய் கோடிக்கணக்கான மக்களோட மனசுல எதிரொலிக்கும் ஒரு பேரு. கவர்ச்சி, எனர்ஜி, பிலாபஸ்டர் என்டர்டெயின்மெண்ட் எல்லாத்துக்கும் ஒரு சின்ன அவரு. கோட் படம் அறிவிச்சப்போ எதிர்பார்ப்புகள் வான அளவுக்கு இருந்துச்சு. தளபதி ரசிகர்கள் அவருடைய அடுத்த சினிமா விருந்துக்கா காத்திருந்தாங்க. கோட் அப்படிங்கிற அந்த பெரிய டைட்டிலுக்கு தகுதியான படமா இருக்குமா? ஆக்ஷன் அண்ட் எமோஷன் கலந்த தன்னோட பாணியில விஜய் இந்த முறையும் ரசிகர்களை கவர் போறாரா? ஒரு பலமான கதை, அதிரடி ஆக்ஷன் சண்டைகள், விஜய் தன்னோட முழு திறமையும் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு கேரக்டர் எல்லாம் இந்த படத்துல இருக்குன்னு சொல்லி இருந்தாங்க. ரசிகர்களும் விமர்சகர்களும் விஜய் தன்னோட மேஜிக்க திரையில் எப்படி காட்ட போறாருன்னு பார்க்க ஆவலோட காத்திருந்தாங்க. கோட் படத்துல ரொம்ப முக்கியமான சில காட்சிகள் இருக்கு. அதுல விஜயோட நடிப்பு திறமை அருமையா வெளிப்பட்டு இருக்கு. வில்லனை எதிர்கொள்ளும் ஒரு காட்சி மிகவும் நெஞ்ச இருக்கும். விஜய் வெளிப்படுத்தும் கோபம், விரக்தி, கடைசியில நியாயமான ஆத்திரம் எல்லாம் பார்வையாளர்கள் கட்டி போட்டு வைக்கும். அந்த காட்சி பார்க்கிறவங்கள சீட் முனையில உட்கார வச்சுடும். இன்னொரு முக்கியமான காட்சி என்னன்னா விஜயோட கேரக்டர் ஒரு சோகத்தை எதிர்கொள்ளும் காட்சி. அவருடைய மிகவும் உணர்ச்சி பூர்வமான நடிப்பு மனச ஊருக்கும், பார்க்கிறவங்க மனசுல நிலைச்சு நிற்கும். இந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் ரசிகர்கள் உணர்வு பூர்வமா தோடுக்கு படிச்சுக்கிற விஜயோட திறமைய காட்டுது. கோத் பட்டத்துல பல அனுபவ நடிகர்களும் புதுமுங்களும் இருக்காங்க. விஜயோட நடிப்புக்கு பொருத்தமா இருக்க மற்றும் ஒட்டுமொத்த கதைக்கு மெருகூட்டக்கூடிய நடிகர்களை தேர்ந்தெடுக்க இயக்குனர் கவனமா இருந்திருக்காரு. ஆனா சில நடிகர்களோட தேர்வு எதிர்பார்த்த மாதிரியே இருக்கு. முக்கியமா காதல் நாயகியா ஒரு பிரபலமான நடிகையை தேர்ந்தெடுத்து அந்த நடிகை நல்லா நடிச்சிருந்தாலும் ஜோடிக்கு இடையில விஜயோட முந்தைய படங்கள்ல இருந்த மாதிரி ஒரு பெரிய ஈர்ப்பு இல்ல. ஆனாலும் மொத்தத்தில துணை நடிகர்கள் எல்லாரும் பாராட்டக்க விதமா நடிச்சு கதைக்கு மேலும் வலு சேர்த்திருக்காங்க. 5வது பகுதி கடந்த காலத்தின் எதிரொலிகள், விஜயின் பரிணாமம். கோத் படத்துல விஜயோட நடிப்பு அவருடைய முந்தைய கதாபாத்திரங்களில இருந்து ஒரு முக்கியமான பரிணாமத்தை குறிக்குது. அவர் எப்போதுமே ஒரு கவர்ச்சியான நடிகராயிருந்தாலும் கோத் படம் அவருக்கு இன்னும் முதிர்ச்சியான மற்றும் நுட்பமான ஒரு பக்கத்தை ஆராய வாய்ப்பளிக்குது. அவர் தன்னுடைய வழக்கமான பக்கத்து தந்த விட்டுட்டு ஆழ்ம உணர்ச்சியும் கொண்ட ஒரு கதாபாத்திரத்தை ஏற்றுக்கிறாரு. இந்த வித்தியாசமான மாற்றம் ஒரு கலைஞரா அவருடைய வளர்ச்சியையும் சவாலான கதாபாத்திரங்களை ஏற்றுக்கொள்ள அவர் தயாரா இருக்காருன்னு காட்டுது. கோட் படம் விஜயோட பன்முக திறமைய ஒரு நடிகரா காட்டுது. ஆக்ஷன் காட்சிகள்ல இருந்து உணர்ச்சி பூர்வமான காட்சிகள் வரைக்கும் அவர் அனாயசமா மாறி தன்னோட வரம்புகளை மீறி செல்ல அவர் பயப்படலன்னு நிரூபிக்கிறார். இந்த படம் அவருடைய கடின உழைப்புக்கும் ஒரு நடிகரா தொடர்ந்து பரிணமிக்க வேண்டும் என்ன அவருடைய ஆசைக்கும் ஒரு சான்று. 6வது பகுதி நட்சத்திரத்தை ஆதரித்தல், குறிப்பிட்ட நடிப்புகள். கோட் படத்துல விஜயோட நடிப்பு சந்தேகமே இல்லாம ஹைலைட்டா இருந்தாலும் சில துணை நடிகரும் கவனிக்கத்தக்க நடிப்பை வெளிப்படுத்தி இருக்காங்க. குறிப்பா வில்லனா நடிச்சிருக்க நடிகர் சிறப்பா நடிச்சிருக்காரு. அவர் தன்னோட கதாபாத்திரத்துல ஒரு அமைதியான தீவிரத்தையும் அச்சுறுத்தலையும் கொண்டு வந்து விஜயோட கதாபாத்திரத்துக்கு ஒரு பலமான எதிரியா தன்னை நிரூபிச்சிருக்காரு. அவரைய நடிப்பு நுட்பமாவும் பல அடுக்கல கொண்டதாகவும் இருக்கு. அவர் ஒரு மறக்க முடியாத வில்லனா மாத்துது. சூடுதலா ஒரு சீனியர் நடிகர் துணை கதாபாத்திரத்துல மிகவும் அருமையா நடிச்சு படத்துக்கு ஒரு கணத்தையும் உணர்ச்சி பூர்வமான ஆழத்தையும் கொண்டு வந்திருக்காரு. 7வது பகுதி கோட் இன் துணை நடிகர்கள், ஒரு நெருக்கமான பார்வை. படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிற ஒரு புது நடிகை இருந்து இன்னொரு அருமையான நடிப்பு வந்திருக்கு. ஒரு வலிமையான
சுதந்திரமான பெண்ணா அவருடைய சித்தரிப்பு புத்துணர்ச்சியூட்டுவதா இருக்கு மற்றும் கதைக்கு இன்னொரு அடுக்கு சிக்கலை சேர்க்குது. இந்த கதாபாத்திரத்துல அவர் நடிக்க வைக்க இயக்குனர் எடுத்த முடிவு சரியானது. ஏன்னா அவர் மறக்க முடியாத மற்றும் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு நடிப்பை வெளிப்படுத்தி இருக்காரு. துணை நடிகர்கள் எப்போதும் சரியான தேர்வா இல்லாட்டாலும் கோட் ஒரு ஈர்க்கக்கூடிய சினிமா அனுபவமாகல முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. இதுதான் இது 10வது பகுதி இறுதி தீர்ப்பு கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு அனுபவம். தளபதி விஜய் ரசிகர்கள் மற்றும் நல்ல சினிமா ரசிக்கிற எல்லாரும் கோட் படத்தை கட்டாயம் பார்க்கணும். விஜயோட நடிப்பு தான் இந்த படத்தோட உயிர் மற்றும் ஆன்மா. அவர் மிகவும் அற்புதமான மற்றும் நெகிழ்ச்சியான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தி இருக்காரு. துணை நடிகர்கள் சரியான தேர்வா இல்லாவிட்டாலும் படத்தோட ஒட்டுமொத்த தாக்கத்துக்கு சுடுதல் பலம் சேர்க்கிறாங்க. நல்ல கதை சொல்லல் மற்றும் சினிமாவோட மேஜிக் என்ன பண்ணுன்னு கோட் படம் காட்டுது. இந்த படம் உங்கள் நிச்சயம் மகிழ்விக்கும், உணர்ச்சிவப்படுத்தும், இன்னும் பார்க்கணும்னு ஆசைப்பட வைக்கும். தளபதி விஜய் இந்த பெயரை கேட்டாலே தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ஒருவித உற்சாகமும் எதிர்பார்ப்பும் வந்துவிடும். அவரது பெயரே ஒரு பிரமாண்டத்தை குறிக்குது. பல வருடங்களா சினிமாவில் இருக்கும் விஜய் தன்னை ஒரு சூப்பர் ஸ்டாராக நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறார். அவரது பயணம் சினிமாவில் தொடங்கிய நாள் முதல் இன்று வரை வெற்றிகரமாகவே உள்ளது. அவரது கவர்ச்சி, திரையில் தோன்றும் விதம், படங்களை தேர்ந்தெடுக்கும் விதம் என எல்லாமே பல தலைமுறைகளை சேர்ந்த ரசிகர்களையும் கவர்ந்திருக்கிறது. அவரது ஒவ்வொரு படமும் ரசிகரின் மனதில் நீங்காத இடத்தை பிடித்துள்ளது. ஆக்ஷன் படங்கள் முதல் குடும்ப படங்கள் வரை எல்லா வகையான படங்களிலும் நடிச்சு வெற்றி கண்டிருக்கிறார். அவரது நடிப்பு திறமை எல்லா வகையிலும் வெளிப்படுகிறது. விஜய் படங்கள் வெறும் பொழுதுபோக்குக்கா மட்டும் அல்ல, அவை ஒரு திருவிழா. ஒவ்வொரு படமும் ரசிகர்களுக்கு ஒரு கொண்டாட்டமா மாறுது. அவரது பட வெளியீட்டை ரசிகர்கள் அவளுடன் எதிர்நோக்கி ஒவ்வொரு படத்தையும் பிரமாண்டமா கொண்டாடுறார்கள். அவரது படங்கள் வெளியானா அது ஒரு பண்டிகை மாதிரி. அவரது நடன அசைவில் எல்லாம் பெறலாம். அவரது வசங்கள் உடனடியாக பிரபலமாகிவிடும். அவரது நடமும் வசங்களும் ரசிகர்களை மயக்கிவிடும். ரசிகர்களுடன் ஒரு உணர்வு பூர்வமான தொடர்பை ஏற்படுத்தும் அவரது திறமை அளப்பரியது. அவரது ஒவ்வொரு சந்திப்பும் ரசிகர்களுக்கு ஒரு நினைவா மாறுவது. இவ்வளவு பிரமாண்டமான சுவாரஸ்யமான பட வரிசையிலும் விஜயின் நடிப்பு திறமைக்கும் இயக்குனரின் மேதமைக்கும் சான்றா ஒரு படம் தனித்து நிற்குது. அந்த படம் அவரது திறமையை முழுமையா வெளிப்படுத்துகிறது.
அந்த படத்தின் பெயரை இப்போது சொல்ல போக. அது ஒரு மைல்கல் படம். அது வெறும் ஒரு வணிக படம் மட்டும் அல்ல, அது ஒரு கலாச்சார நிகழ்வாக மாறியது. படம் முடிந்த பின்னும் நம் மனதை விட்டு நீங்காத ஒரு சினிமா அனுபவம். அது நம் மனதில் நீங்காத நினைவுகளை ஏற்படுத்தும். இந்த வீடியோவில் அந்த படத்தின் உருவாக்கத்தையும் அதன் இயக்க நுட்பத்தையும் ஒளிப்பதிவையும் பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். அது எப்படி உருவானது என்பதை ஆராய்வோம். ஒரு சினிமா அதிசயத்தின் உருவாக்கத்தை ஆராயும் பயணத்தில் என்னுடன் இணையுங்க. இந்த பயணம் உங்களை ஒரு புதிய உலகத்துக்கு அழைச்சு செல்லும். தளபதி விஜயின் சினிமா பயணத்தில் உச்சத்தை தொட்ட படம் வேறொன்றும் இல்லை, அது படத்தின் பெயர். இந்த படம் விஜயின் திறமையை முழுமையா வெளிப்படுத்தியது. ஆண்டுல வெளியான இந்த படம் வழக்கமான சினிமாவின் எல்களை தாண்டி புதிய பரிமாணங்களை தந்தது. அதிரடி, நாடம் மற்றும் சமூக அக்கறை ஆகியவற்றின் கலவையா அமைந்தது. இது ஒரு மைல்கல் படமா மாறியது. படத்தின் கதை சுருக்கமாக சொன்னா, ஒரு வரியில் படத்தின் கதையை சொல்லுங்க, சஸ்பென்ஸ் வச்சுக்கிட்டே சொல்லு. இது ஒரு சுவாரஸ்யமான திருப்பங்களா நிரம்பிய கதை. படம் ஒரு த்ரில்லர் படம் போல. முதல் காட்சியில் இருந்து கடைசி காட்சி வரை பார்வையாளர்களை நாற்காலியின் நுனியிலேயே உட்கார வைக்கும். இதனா பார்வையாளர்கள் முழுமையா ஈடுபடுகிறார்கள். விஜி கதாபாத்திரத்தில் என்ன கதாபாத்திரத்தில் வாழ்ந்து நடிச்சிருப்பார். அவரது நடிப்பு பாராட்டுக்குரியது. ஆனா படப்பெயர் வெறும் கதை சொல்லும் படம் மட்டும் அல்ல, இது ஒரு சமூக பிரச்சனையை முன்வைக்கும் படம். சமூகத்தில் நடக்கும் விஷயங்களை மிகவும் தத்ரூபமா காட்டும் படம். இது ஒரு சமூக விழிப்புணர்வு படமா மாறியது. இந்த படம் மிகவும் உணர்வு பூர்வமாகவும் துணிச்சலாகவும் பேசுது. இது பார்வையாளர்களின் மனதில் நீங்கா இடம் பிடிச்சது. வேற ஒரு இயக்குனர் கையில இந்த படம் இருந்தா கருத்தை மட்டும் சூறும் படமா மாறி இருக்கும். ஆனா இத மாறாக செய்தார். ஆனா இயக்குனர் பொழுதுபோக்கு அம்சத்தையும் சமூக அக்கறையையும் மிகச் சிறப்பாக கையாண்டிருப்பார். படம் இரட்டை வெற்றியை பெற்றது. அதன் விளைவுதான் இந்த படம் சிந்திக்க வைக்கும் படமாகவும் வசூலில சாதனை படைத்த படமாகவும் அமைந்தது. இது ஒரு மாபெரும் வெற்றியா மாறியது. தனது தனித்துவமான இயக்கத்துக்காக அறியப்பட்ட மேயர் தனது படங்களில் ஒரு தனித்துவமான கையொப்பத்தை உருவாக்கியுள்ளார். படத்தின் பெயர் படத்துக்கு ஒரு புதிய பரிமாணத்தை கொடுத்தார். இந்த படத்தில் அவர் உருவாக்கிய ஒவ்வொரு காட்சியும் ஒரு கலைப்பாடமாகும். பார்ப்பதற்கு அழகாக மட்டும் இல்லாமல் உணர்வு பூர்வமாகவும் இருக்க வேண்டும் என்பது அவருடைய எண்ணம். ஒவ்வொரு காட்சியும் ஒரு உணர்வை வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் நம்புகிறார். நிஜம் மற்றும் கற்பனை இரண்டையும் கலந்து ரசிகர்கள் கதையோடு ஒன்றி போய் அதே நேரத்தில் அதன் உள்ளார்ந்த அர்த்தத்தையும் உணரும் வகையில் இந்த படத்தை அவர் உருவாக்கினார். இது அவருடைய கலைமையின் சான்று. வேறு வேறு வகையான பட வகைகளை மிக நேர்த்தியாக கலந்து ஒரு அழகான கலவையை உருவாக்கி இருப்பது அவரது இயக்கத்தில் மிகவும் முக்கியமான ஒரு அம்சம். இது அவருடைய படங்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது என்பது அதிரடி, நாடகம், காதல் மற்றும் சில மாய அம்சங்கள் கலந்த ஒரு கலவையான படம். இது ஒரு முழுமையான அனுபவத்தை வழங்குகிறது. ஆனா படம் எங்கேயும் துண்டிக்கப்பட்ட அல்லது அதிகமாக நிரப்பப்பட்ட ஒரு உண்மை தராது. ஒவ்வொரு காட்சியும் மற்ற ஒன்றோடு நெருக்கமாக இணைக்கப்பட்டுள்ளது. இது இயக்குனரின் திறமைக்கும் வேறுபட்ட அம்சங்களில் இருந்து ஒரு முழுமையான கதையே நெய்த அவரது திறமைக்கும் சான்று. அவரது கதை சொல்லும் திறன் மிக உயர்ந்தது. நீண்ட ஷாட்களை மற்றும் குறைந்த எடிட்டிங்கை பயன்படுத்தி காட்சியின் உணர்ச்சிகள் வெளிப்படவும் பார்வையாளர்களை சென்றடையவும் அனுமதிக்கிறார். இது காட்சிகளின் இயல்பை அதிகரிக்குது. அமைதி என்பதையும் அவர் மிக சிறப்பாக பயன்படுத்துகிறார். அமைதியின் மூலம் காட்சிகளின் ஆழத்தை அதிகரிக்கிறார். சில சமயங்களில் வார்த்தைகளா சொல்ல முடியாததை அமைதி மூலம் சொல்ல வைக்கிறார். இது காட்சிகளின் உணர்வுகளை மேலும் வலுப்படுத்துகிறது. இயக்குனரின் பார்வை திரைக்கதைக்கு அப்பாற்பட்டது. அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் மிக நுணுக்கமா கவனிக்கிறார். தயாரிப்பு வடிவமைப்பு முதல் உடைகள் வரை ஒவ்வொரு விஷயத்திலும் அவர் மிகவும் கவனம் செலுத்தினார். ஒவ்வொரு விஷயமும் கதையின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் என்று அவர் உறுதி செய்தார். திரையில் தெரியும் ஒவ்வொரு விஷயமும் கதையோடு ஒன்றாயிருக்கும் யோனி அவர் உறுதி செய்தார்.
இது அவரது படங்களை மேலும் சிறப்பாக மாத்துகுது. படத்தில ஒளிப்பதிவாளரின் பங்கு மிகவும் முக்கியமானது. ஒளிப்பதிவு இந்த படத்தை வேறொரு உலகத்துக்கு விட்டு செல்கிறது. ஒரு பிரேமும் ஒரு ஓவியம் போல இருக்கும். விளக்குகள், வண்ணங்கள், கேமரா கோணங்கள் என எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு தனித்துவமான அழகை தருகிறது. ஒவ்வொரு காட்சியும் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதிலிருந்தே ஒளிப்பதிவாளரின் திறமை தெரிகிறது. ரசிகர்களை கதையோடு மேலும் மேலும் நினைக்கிறது ஒளிப்பதிவு. அதிரடி காட்சியாக இருந்தாலும் சரி, அமைதியான ஒரு காட்சியாக இருந்தாலும் சரி, ஒளிப்பதிவு அந்த காட்சியின் உணர்வை மேலும் வலுப்படுத்துகிறது. இதுதான் படத்தின் பேர் படத்தை ஒரு அற்புதமான அனுபவமாக மாற்றுகிறது. இயக்குனர் மற்றும் ஒளிப்பதிவாளரின் ஒத்துழைப்பு மிகவும் அருமையாக இருந்தது. அதன் விளைவுதான் இந்த அற்புதமான ஒளிப்பதிவு. இந்த அளவுக்கு நேர்த்தியான ஒரு வேலைப்பாடுதான் படத்தை தளபதி விஜயின் சினிமா வாழ்க்கையில் ஒரு முக்கியமான படமாக மாற்றியது. சரி, இப்போ இந்த கதாபாத்திரங்களோ வாழ்க்கை எப்படி எல்லாம் ஒன்னு சார்ந்து எப்படி எல்லாம் பின்னி பிணைஞ்சு இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். அவங்க எல்லாருடைய பாதையும் எப்படி சந்திக்குது, எப்படி அவங்களுக்குள்ள உறவுகள் உருவாகுதுன்னு பார்க்கறதுல இருந்து கதை இன்னும் சுவாரஸ்யமா ஆரம்பிக்க. இந்த காட்சியில படத்தோட படைப்பாளிகள் எப்படி ஒவ்வொரு பிரேம்லையும் உணர்ச்சிகளை கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்க போறோம். சந்தோஷம், துக்கம், பயம் என்ன உணர்வா இருந்தாலும் அதை சரியா வெளிப்படுத்துறதுக்கா ஒவ்வொரு ஷாட்டும் ரொம்ப கவனமா எடுக்கப்பட்டிருக்கு. இந்த நுணுக்கமான வேலைப்பாடுதான் தமிழ் சினிமாவை தனித்துவமா காட்டுது. ஒவ்வொரு காட்சியும் ரசிகர்களோட மனசுல இடம் பிடிச்சிருது. இதனாதான் சரி, இப்போ படத்தோட சூழல் எப்படி ரொம்ப கவனமா உருவாக்கப்படுதுன்னு பார்க்கலாம். தமிழ் சினிமால விளக்குகள், இசை மற்றும் வசனங்கள் மூலமா ஒரு குறிப்பிட்ட சூழல் உருவாக்குறது. ரசிகர்களே உணர்வு ரீதியா கவரும் விதமான சூழலை உருவாக்குறது தான் இதுல முக்கியம். தமிழ் சினிமா குறியீடுகளாலும் காட்சி உருவங்களாலும் நிறைஞ்சிருக்கு. இந்த விஷயங்கள் கதைக்கு மேலும் ஆழத்தை கொடுக்குது. கதாபாத்திரங்களையும் அவங்க பயணத்தையும் பத்தி நிறைய புதுசா சொல்லுது. சிக்கலான விஷயங்களை மிக நுட்பமா சொல்லதுக்கு இது ஒரு வழி. தமிழ் சினிமாவின் காட்சி மகத்துவம் என்னன்னா அது ஒற்றது. பழைய காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் இயக்குனர்களும் ஒளிப்பதிவாளர்களும் திரையில என்ன சாதிக்க முடியும்னு எல்லா எல்லைகளையும் தாண்டி நினைச்சு சாதிச்சு காட்டியிருக்காங்க. அவங்களோர் புதுமையான யுக்திகள் உலகம் முழுக்க இருக்க பட இயக்குனர்களுக்கு இன்னக்கும் உத்வேகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. சினிமாவுல தமிழ் சினிமாவோட வெற்றிக்கு முக்கிய காரணம் அதோட இயக்கமும் ஒளிப்பதிவும் தான். இந்த 2 அம்சங்களும் மிக முக்கியமா ஒன்றிணைஞ்சு ஒரு முழுமையான மற்றும் கவரக்கூடிய காட்சி அனுபவத்தை உருவாக்குது. தமிழ் படங்களை சர்வதேச அளவில் தலை நிமிர் வைக்கிறது இந்த முழுமையான திறமைதான். தமிழ் சினிமா என்பது ஒரு சினிமா புதையல். அவுட்புட் இந்திய சினிமா உலகில தளபதி விஜய்க்கு இருக்கும் ரசிகர் பட்டாளமும் அவர் மீது அவர்களுக்கு இருக்கும் அன்பும் அளவிட முடியாதது. வெறும் நடிகர் மட்டுமல்ல, ஒரு கலாச்சார அடையாளமாகவும் மாறிவிட்டார். அவரது படங்கள் வெளியானா ரசிகர்களின் கொண்டாட்டத்திற்கு அளவே இல்லை. அவரது நடனம் பமா முழுவதும் தீ வைத்துவிடும். விஜயின் திரைப்பயணம் அவரது கடின உழைப்புக்கும் அர்ப்பணிப்புக்கும் ரசிகர்களுடனான அவரது அசைக்க முடியாத பிணைப்புக்கும் ஒரு சான்று. விஜயின் படங்கள் பெரும்பாலும் அதிரடி சண்டை காட்சிகள், உற்சாகமான எண்ணங்கள் மற்றும் சமூகத்துக்கு தேவையான கருப்பொருள்களை கொண்டிருக்கும். சாதாரண மனிதனின் நம்பிக்கைகள், கனவுகள் மற்றும் போராட்டங்களை பிரதிபலிக்கும் கதாபாத்திரங்களை சித்தரிப்பதில் அவருக்கு ஒரு தனித்துவமான திறமை இருக்கு. இந்த பண்புகள் தான் அவரை மக்கள் நாயகனாக மாற்றியுள்ளன. அந்த பட்டத்தை அவர் பெருமையுடனும் பணிவுடனும் ஏற்றுக்கொள்கிறார். ஒவ்வொரு விஜய் பட வெளியீடும் அவரது ரசிகர்களுக்கு ஒரு திருவிழா. அந்த வரிசையில் இப்போது வரும் கோட் படமும் விதிவிலக்கல. இந்த முறை விஜய் புதிய பாதையில் பயணிக்கிறார். தனது பன்முகத்தன்மையின் எல்லைகளை தாண்டி
ஒரு தீவிரமான மற்றும் உணர்ச்சி பூர்வமான கதாபாத்திரத்தில் நடித்து ரசிகர்களை கவர்ந்திருக்கிறார். விஜயின் திரைப்பயணம் சிறு வயதிலேயே தொடங்கியது. ஒரு நடிகரா அவரது வளர்ச்சி மிகவும் சிறப்பானது. அதிரடி நாயகனா தனது திறமையையும் நிரூபித்தார். விஜயின் படங்கள் பெரும்பாலும் ஊழல், அநீதி போன்ற பிரச்சனைகளை பற்றி பேசுகின்றன. நன்மைக்கா தன் செல்வாக்கை பயன்படுத்தும் அவரது அர்ப்பணிப்பு அவருக்கு மில்லியன் கணக்கான மக்களின் மரியாதையையும் பாராட்டையும் பெற்று தந்துள்ளது. கோட் படம் சாதாரண மசாலா படம் அல்ல, மனித உணர்ச்சிகளின் சிக்கல்களை ஆராயும் ஒரு படம். மன்னிப்பு, தியாகம் மற்றும் நீதிக்கான போராட்டம் பற்றிய கருப்பொருள்களை ஆராய்கிறது. ரியாலிட்டி பின்னணியில் உருவாகியுள்ள இந்த படம் நல்லது எது கெட்டது எதுன எல்லைகள் தெளிவற்றதாக இருக்கும் ஒரு உலகத்துக்கு பார்வையாளர்களை அழைத்து செல்கிறது. சென்னையின் துடிப்பான சக்தியும் பட்டத்தையும் காட்டும் காட்சியுடன் படம் தொடங்குகிறது. குற்றங்கள் அதிகம் நடக்கும், அப்பாவிகள் சிக்கிக் கொள்ளும் சென்னையின் மறுபாதியை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். இந்த சூழலில் தான் நம் கதாநாயகனின் பயணம் தொடங்குகிறது. அவரது எல்லைகளை தாண்டி அவரது உள் அச்சங்களை எதிர்கொள்ளும் பயணம். கோட் படம் ஒரு காட்சி விருந்தாக இருக்கிறது. சென்னையின் தெருக்களின் அழகையும் கடற்கரையோர காட்சிகளையும் அழகாக படம் பிடித்துள்ளனர். துடிப்பான பாடல்கள் மற்றும் மென்மையான மெல்லிசைகளின் கலவையான படத்தின் பாடல்கள் கதையின் உணர்ச்சி பூர்வமான தாக்கத்தை அதிகப்படுத்துகிறது. கதையை முழுமையா சொல்லாமல் சொல்ல வேண்டுமானா, கோட் படத்தின் கதை விஜயின் கதாபாத்திரத்தை சுத்தி வருது. அவர் தனது குடும்பத்துடன் எளிமையான வாழ்க்கையை வாழும் ஒரு மனிதன். எதிர்பாராத சில சம்பவங்கள் அவரை ஒரு ஆபத்தான விளையாட்டில் இழுக்கும்போது அவரது உலகம் தலைகீழாக மாறுது. நிழலில் இருந்து செயல்படும் ஒரு சக்தி வாய்ந்த வெள்ளனை அவர் எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார். சவால்கள் அதிகரிக்க விஜயின் கதாபாத்திரம் தனக்குள் இருக்கும் மறைந்திருக்கும் சக்தியை உணர்கிறார். அவர் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தள்ளப்படுகிறார். தொலைநோக்கு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய கடினமான செல் முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார். இந்த பயணத்தில் நீதிக்கான அவரது தேடலுக்கு உதவவும் தடையாகவும் இன்னும் இருக்கும் பல கதாபாத்திரங்களை அவர் சந்திக்கிறார். படத்தின் வேகம் மிகவும் அதிகமாக இருப்பதால் பார்வையாளர்களை அவர்களின் இருக்கைகளின் ஓரத்தில் உட்கார வைக்கிறது. திரும்பல்களும் நிறைஞ்சிருப்பதால் கிளமாஸ் வரை பார்வையாளர்களை யூகிக்க வைக்கிறது. அதிரடி காட்சிகள் சிறப்பா படமாக்கப்பட்டுள்ளன. விஜயின் தனித்துவமான பாணி மற்றும் கவர்ச்சியை வெளிப்படுத்துகிறது. ஐந்தாவது பகுதி விஜய் ஒரு வலிமையான சக்தி. விஜய் தனது கதாபாத்திரத்தில் அற்புதமாக நடித்துள்ளார். பலவீனம், அமைதி மற்றும் வெடிக்கும் அதிரடியின் அனைத்தையும் சிறப்பாக கையாண்டுள்ளார். அவர் கதாபாத்திரமாகவே வாழ்ந்துள்ளார். கதாபாத்திரத்தின் போராட்டங்களையும் வெற்றிகளையும் பார்வையாளர்கள் வரும்படி செய்துள்ளார். ஒரு பார்வையில் பலவிதமான உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் விஜயின் திறன் மிகவும் அருமை. அவரது கண்கள் 1000 வார்த்தைகள் பேசுகின்றன. வலியையும் கோபத்தையும் தீர்மானத்தையும் பிரதிபலிக்கின்றன. வழக்கமான அதிரடி ஹீரோக்களின் எல்லைகளை கண்டு கதாபாத்திரத்துக்கு ஆழத்தையும் நுட்பத்தையும் அவர் சேர்த்துள்ளார். இதுவரை விஜய் ஏற்கனவே சவாலான கதாபாத்திரங்களில் இதுவும் ஒன்று. அதை அவர் அற்புதமாக செய்து முடித்துள்ளார். அவரது நடிப்பு நிச்சயமா அவரது சிறந்த படங்களில் ஒன்றாக நினைவில் இருக்கும். ஆறாவது பகுதி துணை நடிகர்கள் ஆழத்தையும் புதிய பரிணாமத்தையும் சேர்த்தல். விஜயின் நடிப்பு சந்தேகத்துக்கு இடமினி கோட் படத்தின் இதயம் என்னாலும் துணை நடிகர்களும் அவர்களின் அற்புதமான நடிப்புக்காக பாராட்டப்பட வேண்டியவர்கள். ஒவ்வொரு கதாபாத்திரமும் அவர்களின் கதாபாத்திரம் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் படத்தின் ஒரு தாக்கத்துக்கு பங்களிக்கிறது. வெள்ளனா நடிக்கும் வெடித்ததிய ஒரு அற்புதமான நடிகர். அவர் கதாபாத்திரத்தில் ஒரு குளிர்ச்சியான அமைதியை கொண்டு வருகிறார். அது அவரது கதாபாத்திரத்தை மேலும் அச்சுறுத்தும் விதமாக மாற்றுகிறது. விஜய்க்கும் இடையேயான கெமிஸ்ட்ரி மின்னல் போன்றது. அவர்கள் இருவரும் இணைந்து வரும் காட்சிகள் பதட்டமாக இருக்கும். கதாநாயகியா நடிக்கும் கதாநாயகியின் பெயர் சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு பெண்ணாக நுட்பமான நடிப்பை வழங்குகிறார்.
அவர் ஒரு பலவீனமான பெண் அல்ல, மாறா தனது சொந்த முடிவுல இருக்கும் ஒரு வலிமையான சுதந்திரமான பெண். 7வது பகுதி இயக்குனரின் பார்வை, ஒரு கலைஞனின் வேலைப்பாடு. கோட் படத்தை அற்புதமாக கையாண்டதுக்காக இயக்குனர் பாராட்டப்பட வேண்டும். அவர் படத்தின் பல்வேறு அம்சங்களை அதிரடி, நாடகம், உணர்ச்சி சமநிலைப்படுத்தி ஒரு முழுமையான மற்றும் ஈர்க்கக்கூடிய திரைப்பட அனுபவத்தை உருவாக்கியுள்ளார். பார்வை படத்தின் ஒவ்வொரு பிரேமிலும் வெளிப்படுகிறது. அவர் விவரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர், சென்னையின் தெருக்களின் சாராம்சத்தையும் அதன் மக்களின் நுட்பங்களையும் கைப்பற்றுகிறார். அவரது ரேஜிய ஸ்டைலானதும் அர்த்தமுள்ளதாகவும் இருக்குது. வழக்கமான அதிரடி த்ரில்லர்களுக்கு அப்பால் படத்தை உயர்த்துகிறது. பார்வையாளர்களின் நாடி அவருக்கு நன்றா தெரியும். அதிரடி காட்சிகளுடன் இதயத்தை தொடும் காட்சிகளையும் அவர் வழங்குகிறார். இந்த முரண்பட்ட சூறுகளை ஒருங்கிணைக்கும் அவரது திறமை அவரது இயக்க முதிர்ச்சிக்கு சான்றாகும். 8வது பகுதி, ஒரு காட்சி விருந்து, ஒளிப்பதிவு மற்றும் அமைப்பு. அவர்களின் அற்புதமான ஒளிப்பதிவா கோட் ஒரு காட்சி விருந்தா இருக்குது. சென்னையின் தெருக்களின் துடிப்பையும் அதன் மறுக்கத்தின் மூர்க்கணத்தையும் கைப்பற்றி படம் அழகாக படமாக்கப்பட்டுள்ளது. இயக்க ஒளிப்பதிவு வேலை மற்றும் புதுமையான கோணங்களுடன் அதிரடி காட்சிகள் மிகவும் அருமையா இருக்கின்றன. இது பார்வையாளர்களை நேரடியா சண்டையின் நடுவில் அமர வைக்கிறது. மெதுவான இயக்கம் மற்றும் குளோஸ்அப் ஷாட்கள் இந்த காட்சிகளின் தீவிரத்தை அதிகரிக்கின்றன. படத்தின் தயாரிப்பு, வடிவமைப்பு மற்றும் உடைகள் வடிவமைப்பு சமமாக அருமை, நம்பகமான மற்றும் ஈர்க்கக்கூடிய உலகத்தை உருவாக்குகிறது. சூட்டம் நிறைந்த சந்தைகளில் இருந்து மங்கலான விளக்குகள் இருக்கும் சந்துகள் வரை ஒவ்வொரு இடமும் மிக கவனமா உருவாக்கப்பட்டுள்ளது. 9வது பகுதி, பாடக கதையை உயர்த்துதல். இசையமைத்துள்ள கோட் படத்தின் பாடல்கள் வெறும் பாடல்கள் மட்டுமல்ல, அது படத்தின் கதையின் ஒரு இணைந்த பகுதி. ஒவ்வொரு பாடலும் சரியான இடத்தில் இருப்பதா முக்கிய காட்சிகளின் உணர்ச்சி பூர்வமான தாக்கத்தை அதிகரிக்குது. படத்தின் தொடக்க பாடல் ஒரு அதிரடி நடன பாடல், அது வரவிருப்பதற்கான சூழலை அமைக்குது. காதல் பாடல்கள் மனதை தோடும் மெல்லிசையுடன் இருக்கின்றன, ஜோடிக்கு இடையே உள்ள கெமிஸ்ட்ரியை சரியாக வெளிப்படுத்துகிறது. பின்னணி இசையும் சமமாக அருமை. அதிரடி காட்சிகளின் போது துடிப்பான இசையிலிருந்து நாடகம் மற்றும் திடீர் திருப்பங்களின் போது பயத்தை உருவாக்கும் இசைக்கு சீராக மாறுகிறது. 10வது பகுதி, கோட் ஒரு சினிமா வெற்றி. கோட் ஒரு படம் மட்டுமல்ல, அது ஒரு அனுபவம். அது நல்ல கதை சொல்லல், அற்புதமான நடிப்பு மற்றும் தொழில்நுட்ப மேன்மைக்கு ஒரு சான்று. படம் முடிந்த பின்னரும் நீங்க நினைவில் வைச்சிருக்கும் ஒரு படம். கோட் படத்தின் மூலம் தளபதி விஜய் மீண்டும் ஒரு முறை தமிழ் சினிமாவின் முடிசூடா மன்னன் என்பதை நிரூபித்துள்ளார். அவர் உள ரீதியாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் ஒரு சக்தி வாய்ந்த நடிப்பை வழங்குகிறார். துணை நடிகர்களும் சமமா அருமை. ஒவ்வொரு நடிகரும் தங்கள் சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளனர். ரெஜியா, திரைக்கதை, இசை மற்றும் தொழில்நுட்ப அம்சங்கள் அனைத்தும் ஒன்றிணைந்து ஒரு சினிமா காவியத்தை உருவாக்கியுள்ளன. 11வது பகுதி, அனைவரும் பார்க்க வேண்டிய படம். நீங்கள் ஒரு தீவிர தளபதி விஜய் ரசிகராக இருந்தாலும் சரி, அவரது வேலையை பற்றி புதிதாக தெரிந்து கொள்ள விரும்பினாலும் சரி, கோட் படம் அனைத்து இந்திய சினிமா ரசிகர்களும் பார்க்க வேண்டிய ஒரு படம். இது அனைவருக்கும் ஏதாவது ஒன்றை வழங்கும் ஒரு படம். அதிரடி, நாடகம், உணர்ச்சி மற்றும் தொடக்கம் முதல் முடிவு வரை உங்களை கட்டி போடும் ஒரு கதை. எனவே உங்கள் டிக்கெட்டுகளை பதிவு செய்து உங்கள் பாப்கார்னை எடுத்து கோட் படத்துல தளபதி விஜய் அவரது முழு மகிமையுடன் காண தயாராங்க. பல வாரங்களா எதிர்பார்ப்புகள் எகிரியிருந்தன. ரசிகர்கள் நாயகனை திரையில் காண ஆவலுடன் காத்திருந்தனர். தமிழ் சினிமாவின் மன்னன் தளபதி விஜய் மீண்டும் வந்துவிட்டார். இது வெறும் படம் அல்ல, இது ஒரு திருவிழா. இது அவரது கோட், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்று புகழ்பட்ட ஒன்று. அவரது ரசிகர்கள் இதை ஒரு வரலாறு நிகழ்வாக கொண்டாடுகின்றனர். ரசிகர்கள், விமர்சகர்கள், திரையுலகம் என அனைவரும் ஆவலுடன் காத்திருந்தனர். இந்த படம் அவர்களின் எதிர்பார்ப்புகளை மீறுமா என்று அனைவரும் ஆவலுடன் இருந்தனர்.
தனது திரையில் காந்த கவர்ச்சி மற்றும் ரசிகர்களை கவரும் திறமைக்கு பெயர் பெற்ற விஜய் தனது நடிப்பால் அனைவரையும் மெய்மறக்க செய்கிறார். காலத்தால் அழியாத ஒரு நடிப்பை வழங்குவாரா? அவரது நடிப்பு எப்போதும் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடிக்கும். அதுக்கான பதில் சந்தேகமே இல்லாமல் ஆம் என்பதே. அவரது திறமைக்கு எல்லை இல்லை. அவரது சமீபத்திய படம் ஒரு சக்தி வாய்ந்த அதிரடி த்ரில்லர். வெறும் காட்சி விருந்து மட்டுமல்ல, அது ஒரு உணர்ச்சி பூர்வமான பயணமாகும். கதை சொல்லும் கலையில் ஒரு மாஸ்டர் கிளாஸ். இந்த படம் திரையுலகில் ஒரு புதிய மைல்கல்லாக இருக்கும். இது படம் முடிந்த பிறகும் உங்களை விட்டு வெல்காத ஒரு படம். மனதில் நீங்கா இடம் பிடிக்கும் ஒரு அனுபவம். ஒரு நடிகராக விஜயின் பரிணாம வளர்ச்சிக்கும் இயக்குனரின் தொலைநோக்கு பார்வைக்கும் சான்றாகும். இந்த கூட்டணி தமிழ் சினிமாவை புதிய உயரங்களுக்கு கொண்டு செல்கிறேன். படம் ஒரு அதிரடியான தொடக்கத்துடன் சென்னையின் மையப்பகுதிக்குள் நம்மை இழுத்து செல்கிறது. திட்டமிட்ட தொடர் குற்றங்கள் நகரையே பதட்டத்தில் ஆழ்த்தியுள்ளன. போலீஸ் குழப்பத்தில் உள்ளனர். காற்றில் அச்சம் கனன்னு கொண்டிருக்கிறது. நாம் கதாநாயகன் சூர்யாவை பற்றிய காட்சிகளை பார்க்கிறோம். அவர் ஒரு சாதாரண வாழ்க்கையே வாழும் ஒரு சாதாரண மனிதர். ஆனா கண்ணுக்கு தெரிவதை விட அவருக்குள் இன்னும் நிறைய இருக்குது. முற்றுகையிடப்பட்ட ஒரு நகரத்தின் படத்தை வரைவதற்கு இயக்குனர் திறமையாக பரபரப்பை உருவாக்குறார். பதற்றம் உணரக்கூடியது கதையின் ஆழத்துக்குள் நம்மை இழுக்குது. கதை விரிவடையும் போது சூர்யா ஒரு ரகசிய கடந்த காலத்தை மறைத்து வைச்சிருப்பதை அறிகிறோம். அவர் ஒரு சோகத்தால் வேதனைப்படுகிறார். அவர் மறக்க விரும்பும் ஒரு கடந்த காலம். இருப்பினும் சூழ்நிலைகள் அவரே தனது பேய்களை எதிர்கொள்ளும்படி கட்டாயப்படுத்துகின்றன. அவர் விசாரணையில் இழுக்கப்படுகிறார். நீதிக்கான அவரது உணர்வு தூண்டப்படுகிறது. கதாபாத்திரத்தின் உள் கொந்தளிப்பு மற்றும் அமைதியான வலிமையை எளிதில் வெளிப்படுத்தும் சூர்யாவாக விஜய் வசீகரிக்கிறார். அவர் பாதிக்கப்படக்கூடியவர் மற்றும் துணிச்சலானவர். தனது வரம்புகளுக்கு தள்ளப்பட்ட மனிதர். அவரது கடந்த காலத்தின் சுமையே அவரது கண்களிலும் தனது நிகழ்காலத்தை பாதுகாப்பதற்கான உறுதியை அவரது நிலைப்பாட்டிலும் காண்கிறோம். இந்த படத்தை தனித்துவமாக்குவது அதன் உயர் ஆக்டேன் அதிரடி காட்சிகள் மட்டுமல்ல, அது தார்மீக சிக்கல்களை ஆராயும் விதம். சூர்யா உங்கள் வழக்கமான அதிரடி ஹீரோ அல்ல. அவர் ஒரு கொள்கை மனிதர். சாம்பல் நிழல்களில் வரையப்பட்ட உலகில கடினமான தேர்வுகளை எதிர்க்கிறார். அவருடைய எதிரிகள் வெறும் வெள்ளங்கள் அல்ல, அவை ஊழல் மற்றும் அநீதியால் நிறைந்த ஒரு அமைப்பின் தயாரிப்புகள். தனிப்பட்ட மீட்பை நாடி ஒரு மனிதரிடமிருந்து பெரிய காரணத்துக்காக போராடும் ஒருவராக சூர்யாவின் வளர்ச்சியை விஜய் திறமையா சித்தரிக்கிறார். அவரது நடிப்பு நுட்பமானது, அடுக்குகளை கொண்டது மற்றும் முற்றிலும் நம்பக்கூடியது. விதியின் திருப்பம் கதை கிளர்ச்சி அடைக்குது. கதையை பற்றி நமக்கு புரிந்துவிட்டது என்ன நினைக்கும் போது இயக்குனர் ஒரு திருப்பத்தை வீசுகிறார். ஒரு அதிர்ச்சியூட்டும் வெளிப்பாடு கதையை தலக்கீழாக மாற்றுகிறது. நம்மை திகைக்க வைக்கிறது. பணயங்கள் உயர்த்தப்படுகின்றன. ஆபத்து மிகவும் தனிப்பட்டதாருது. மேலும் சூர்யா வஞ்சகம் மற்றும் துரோக வலையில சிக்கிக் கொள்கிறார். ஒவ்வொரு திருப்பத்திலும் நம்மை இருக்கையின் விளிம்பில் வைச்சிருப்பதில் படம் உண்மையிலேயே சிறந்து விளங்குது. வேகம் இடைவிடாதது. அதிரடி காட்சிகள் மூச்சடைக்க கூடியவை. மேலும் கதையின் உணர்ச்சி மையம் அதன் பிடியே ஒருபோதும் இழக்காது. விஜய் வெளியிட்டார் ஆக்ரோஷம் மற்றும் கம்பீரத்தின் சிம்பொனி. அவரது ஒவ்வொரு அசைவிலும், அவரது ஒவ்வொரு பார்வையிலும் ஒரு கலைஞனின் திறமையை நாங்கள் காண்கிறோம். படத்தின் இரண்டாம் பாதி விஜயின் நட்சத்திர சக்தி மற்றும் நடிப்பு திறமைக்கு ஒரு சான்றாகும். அவரது மேடையில் நடிப்பும் ரசிகர்களின் கைச்சட்டல்களும் அவரது திறமையை வெளிப்படுத்துகின்றன. தனது திரையில இருப்புடன் திரையாளுகிறார். அவரது ஒவ்வொரு அசைவிலும் ஒரு கம்பீரம் உள்ளது. அவரது அதிரடி காட்சிகள் மூல சக்தி மற்றும் கம்பீரமான நேர்த்தியின் சரியான கலவையாகும். ஒரே ஒரு பார்வையில் அவரது கண்களில் ஒரு உணர்ச்சியின் மின்னல் மூலம் அவர் அதிகம் வெளிப்படுத்துகிறார். அவரது கண்களில் ஒரு உணர்ச்சியின் மின்னல மூலமாக அவர் அதிகம் வெளிப்படுத்துகிறார். அவரது கண்களின் ஆழத்தில் ஒரு கதையின் முழு உண்மையும் நாங்கள் காண்கிறோம். ஆனா இது உடல் ரீதியானதை பற்றியது மட்டுமல்ல. விஜய் ஆழமா தோண்டி தனது உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறார். இன்னுவர தனது மிகவும்
உணர்ச்சி பூர்வமான காட்சிகளை வழங்குகிறார். அவரது கண்ணீழல், அவரது உணர்ச்சியின் ஆழத்தை நாங்கள் உணர்கிறோம். சூர்யாவின் வலி, கோபம், உறுதி ஆகியவற்றை நாம் உணர வைக்கிறார். அவரது ஒவ்வொரு அசைவிலும் அவரது கதையின் உணர்வுகளை நாங்கள் உணர்கிறோம். ஒவ்வொரு அடியிலும் நாங்கள் அவருடன் இருக்கிறோம். அவரது பயணத்தில், அவரது வெற்றியில், அவரது தோல்வியில் நாங்கள் அவருடன் இருக்கிறோம். 7வது பகுதி, நீதியின் எதிரொலிகள், கருப்பொருள் எதிரொலி. அட்ரினலின் உந்தும் அதிரடி மற்றும் விஜயின் அற்புதமான நடிப்புக்கு அப்பால் படம் சமூக நீதி மற்றும் முறையான ஊழல ஆழமான கருப்பொருள்களை ஆராய்கிறது. ஓரங்கட்டப்பட்டவர்களின் துர்தஷா, அதிகார் துஷ்பிரயோகம் மற்றும் சமத்துவத்துக்கான போராட்டம் ஆகியவற்றில் இது வெளிச்சம் போடுகிறது. இந்த கருப்பொருள்கள் ஆழமாக எதிரொலிக்கின்றன, குறிப்பா இன்றைய உலகில். படம் எளிதான பதில்களை வழங்கவில்லை, ஆனா அது சங்கடமான உண்மைகளை எதிர்கொள்ளவும், நம்மை சுற்றியுள்ள உலகத்தை கேள்வி கேட்கவும் நம்மை கட்டாயப்படுத்துகிறது. 8வது பகுதி, காட்சிக்கு அப்பால் உணர்ச்சி பூர்வமான அனுபவம். இந்த படத்தை ஒரு வழக்கமான அதிர்ச்சி த்ரில்லரில் இருந்து உண்மையிலேயே சிறப்பு வாய்ந்ததாக உயர்த்துவது அதன் உணர்ச்சி ஆழம். கதாபாத்திரங்களுடன் நாம் இணைகிறோம், அவர்களின் வலியை உண்கிறோம், அவர்களின் வெற்றிகளுக்கு உற்சாகப்படுத்துகிறோம். இயக்குனர் திறமையாக உயராக்டேன் அதிர்ச்சியை அமைதியான நெருக்கமான தருணங்களுடன் சம்படுத்துகிறார். இது அனைத்துக்கும் மையமாக இருக்கும் மனித கதையுடன் நாம் சுவாசிக்கவும் இணைக்கவும் அனுமதிக்கிறது. தியேட்டரை விட்டு வெளியேறும் போது நாம் மகிழ்விப்பது மட்டுமல்லாமல் நெகிழ்ச்சியும் அடைகிறோம். 9வது பிரிவு, ஒரு சினிமா திரைக்கதை, அதிரடி மற்றும் உணர்ச்சியை ஒன்றாக இணைச்சல். இந்த படம் ஒரு தொழில்நுட்ப அற்புதம். ஒளிப்பதிவு அற்புதமானது, சென்னையின் துடிப்பு மற்றும் குழப்பத்தை சமமாக கைப்பற்றுகிறது. ஒளிப்பதிவாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப குழுவின் கடின உழைப்பின் விளைவா ஒவ்வொரு காட்சியும் உயிர்ப்புடன் இருக்குது. சென்னையின் நகர வாழ்க்கை, அதன் பரபரப்பான தெருக்கள் மற்றும் அதனின் அழகிய நகர காட்சிகள் அனைத்தும் திரையில் மின்னுகின்றன. அதிரடி காட்சிகள் துல்லியம் மற்றும் பாணியுடன் நடனமாடுகின்றன. ஒவ்வொரு சண்டை காட்சியும் நம்மை நெஞ்சை துடிக்க வைக்கின்றது. ஒவ்வொரு பஞ்சும் உள்ளுணர்வு தாக்கத்துடன் தரையிறங்குகிறது. நடிகர்களின் உணர்ச்சி பொழிவுகள் நம்மை அவர்களின் உலகத்தில் இழுத்து செல்கின்றன. பின்னணி இசை துடிப்பானது கதையின் பதற்றம் மற்றும் உணர்ச்சி துடிப்புகளை அதிகரிக்கிறது. இசையமைப்பாளர்களின் திறமையான கைவண்ணம் கதை சொல்லலின் உணர்ச்சிகளை மேலும் உயர்த்துகிறது. ஆனா இந்த படத்தை உண்மையிலேயே அதுவே சினிமா அனுபவமாக மாற்றுவது தொழில்நுட்ப புத்திசாலித்தனம் மற்றும் உணர்ச்சி பூர்வமான கதை சொல்லல ஆகியவற்றின் தடையத கலவையா. இயக்குனரின் கைவண்ணம் ஒவ்வொரு காட்சியையும் சிறப்பாக மாற்றுகிறது. நாம் சூர்யாவின் உலகத்துக்குள் கொண்டு செல்லப்படுகிறோம். அவரது பயணத்தின் ஒவ்வொரு நிமித்தையும் நம்மால் உணர முடிகிறது. ஒவ்வொரு அடியையும், ஒவ்வொரு இதய வலியையும், அவரது உணர்ச்சிகளை நம்மால் உணர முடிகிறது. ஒவ்வொரு வெற்றியையும் அவருடன் சேர்ந்து உணர்கிறோம். இந்த படத்தின் வெற்றியின் பின்னா உள்ள கதை சொல்லல் மற்றும் தொழில்நுட்ப திறமைகள் நம்மை மேய்ச்சில் இருக்க வைக்கின்றன. 10வது பிரிவு, தளபதி விஜயின் வெற்றி ஒரு மரபு நிலைநாட்டப்பட்டது. தனது சமீபத்திய படத்துடன் தளபதி விஜய் ஒரு தொழில்முறை வரையறுக்கும் நடிப்பை வழங்குகிறார். இது வெறும் திரைப்படம் அல்ல, இது ஒரு அனுபவம், கதை சொல்லலின் சக்தி மற்றும் ஒரு நடிகராக விஜயின் பரிணாம வளர்ச்சிக்கு ஒரு சான்று. அவர் வழக்கமான அதிரடி ஹீரோ தோல்விகளை இருக்கிறார். நுட்பமான மற்றும் உணர்ச்சி பூர்வமான ஒத்திசைவான நடிப்பை வழங்குகிறார். அது வரவு பட்டியல் முடிந்த பிறகு நீண்ட காலம் உங்களுடன் இருக்கும். இது விஜயின் எல்லா காலத்திலும் சிறந்தது. தமிழ் சினிமாவின் எல்லா காலத்திலும் சிறந்தவர்களில் ஒருவராக அவரது மரபை நிலைநிறுத்தும் படம். தளபதி விஜய் தமிழ் சினிமாவின் ஒரு சூப்பர் ஸ்டார். அவரோட ரசிகர்கள் பட்டாளம் எக்கச்சக்கம். பல வருஷமா சினிமாவில் இருந்து அவர் எத்தனையோ வெற்றி படங்கள் கொடுத்திருக்கார். அவரோட துடிப்பு நிறைந்த நடிப்பு, கவர்ச்சிகரமான திரையில் தோற்றம், டைலாக் டெலிவரி எல்லாமே ரசிகர்களை கவர்ந்திருக்குது. விஜய் படங்கள்ல பெரும்பாலும் ஆக்ஷன், காமெடி, சமூகத்துக்கு ஒரு நல்ல மெசேஜ் இருக்கும். அதனால்தான் அவரோட படங்கள் எல்லா தலைமுறையினரையும் கவருது.
அவர் நடிப்பில் வரும் ஒவ்வொரு காட்சியும் ரசிகர்களின் மனத்தில் நீங்கா இடம் பிடிக்குது. விஜய் ஒரு மாஸ் ஹீரோவா இருந்தாலும் அவர் எப்போதும் கதையின் மையத்தில் ஒரு நல்ல கருத்தை சொல்ல முயற்சிப்பார். அவரோட படங்களில் வரும் ஆக்ஷன் சீன்கள், காமெடி காட்சிகள் எல்லாமே ரசிகர்களை வெகுவாக கவர்கின்றன. விஜய் படங்களில் வரும் காமெடி, ஆக்ஷன் மற்றும் உணர்ச்சி பூர்வமான காட்சிகள் எல்லாமே ரசிகர்களின் மனத்தில் நீங்கா இடம் பிடிக்கின்றன. அவர் ஒரு நடிகரா மட்டுமல்ல, ஒரு நல்ல மனிதராகவும் ரசிகர்களால் போற்றப்படுகிறார். விஜய் படங்களில் சமூகத்துக்கு ஒரு நல்ல மெசேஜ் இருக்கும். அவர் நடிப்பில் வரும் ஒவ்வொரு காட்சியும் ரசிகர்களின் மனத்தில் நீங்கா இடம் பிடிக்குது. அதனால்தான் அவரோட படங்கள் எல்லா தலைமுறையினரையும் கவருது. விஜய் படங்கள் குடும்பத்தோட பார்க்க கூடியது. அவர் நடிப்பில் வரும் ஒவ்வொரு காட்சியும் ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம் பிடிக்குது. அதனாலதான் அவரோட படங்கள் எல்லா தலைமுறையினரையும் கவருது. தமிழ் சினிமாவில் விஜய் ஒரு முக்கியமான நபர். அவர் ஒரு நடிகராக மட்டுமல்ல, ஒரு நல்ல மனிதராகவும் ரசிகர்களால் போற்றப்படுகிறார். அவரது படங்கள் தமிழ் சினிமாவின் வரலாற்றில் ஒரு முக்கியமான இடத்தை பிடித்துள்ளன. கோட் இது படத்தோட பேர்ல. படம் விஜய் முற்றிலும் புதுசா ஒரு கேரக்டர்ல நடிச்சிருக்கார். சாதாரண மனிதர், ஆனா அசாதாரண துணிச்சல் உடையவர். தன்னோட குடும்பத்தையும் சமுதாயத்தையும் ஒரு வல்ல விரோதியிடமிருந்து காப்பாத்த விஜய் எப்படி போராடுறார் என்பதே கதை. இந்த கதையிலே விஜய் ஒரு சாதாரண மனிதனாக இருந்தாலும் அவனுடைய துணிச்சல் மற்றும் தன்னம்பிக்கை அவனை ஒரு ஹீரோவா மாற்றுகிறது. அவன் குடும்பத்தோட உறவுகள், அவன் சமுதாயத்தோட பாசம், அவன் எதிர்கொள்ளும் சவால்கள் எல்லாமே இந்த கதையிலே முக்கியமான பங்கு வகிக்கின்றன. குடும்பம், தியாகம், அநீதிக்கு எதிரான போராட்டம், என் கதை பல விஷயங்களை தொட்டு செல்லுது. இந்த கதையிலே குடும்பத்தின் முக்கியத்துவம், தியாகத்தின் அருமை, அநீதிக்கு எதிரான போராட்டத்தின் அவசியம் போன்ற விஷயங்கள் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றன. விஜயின் கதாபாத்திரம் இந்த எல்லா விஷயங்களையும் ஒருங்கிணைச்சு ஒரு முழுமையான கதையை உருவாக்குறது. படம் முழுக்க பரபரப்பு குறையாமல் இருக்கு. ஆக்ஷன், டிராமா, மனதை தொடும் காட்சிகள் என கோட் ஒரு முழுமையான படம். இந்த படத்தில் ஆக்ஷன் காட்சிகள் மட்டுமல்ல, உணர்ச்சிகரமான காட்சிகளும் மனதை தொடும் தருணங்களும் நிறைய உள்ளன. ஒவ்வொரு காட்சியும் பார்வையாளர்களை கவர்ந்து அவர்களை கதையின் ஓட்டத்திலே இழுத்து செல்லும். கோட் ஒரு முழுமையான அனுபவத்தை தரும் படம். கோட் படத்துல விஜய் அசத்தல் நடிப்ப வெளிப்படுத்தியிருக்கார். அந்த கேரக்டரா அவர் நம்ம எல்லாருக்கும் பார்க்க பழகின மாதிரி, ஆனா அதே நேரத்தில் துணிச்சலானவராயிருப்பார். அவரோட நடிப்பு மிகவும் மெச்சத்தக்கது. பலவீனத்தையும் வலிமையையும் ஒரே நேரத்தில் காட்டியிருப்பார். திரையில் அவரோட ஆளுமை அருமையாயிருக்கு. அவரோட டைலாக் டெலிவரி மனசுல நிக்கிற மாதிரி இருக்கு. சந்தேகமே இல்லாமல் அவரோட நடிப்பு இந்த படத்தோட பெரிய பலம். இயக்குனரோட பெயரை சொல்லுங்க. கோட் படத்தை ஒரு புது விதமான பார்வையில எடுத்திருக்கார். படத்தோட ஸ்டைலிஷ் தன்மையிலும் கதை சொன்ன விதிலையும் அவருடைய திறமை தெரியுது. வணிக சினிமாவோட அம்சங்களையும் மதை தொடும் காட்சிகளையும் அழகாக கலந்து கொடுத்திருக்கார். சோகமான காட்சிகள் எல்லாம் மனசு நல்லா தொட்டு செல்லும். இயக்குனரோட திறமையும் விஜயோட நடிப்பும் சேர்ந்து ஒரு அருமையான படத்தை நமக்கு கொடுத்திருக்காங்க. கோட் படத்துல நிறைய அருமையான காட்சிகள் இருக்கு. ஆக்ஷன் காட்சிகள் எல்லாம் பார்க்க பரபரப்பா இருக்கு. ஒரு சேசிங் காட்சி வந்தா அது படத்தோட ஹைலைட்டா இருக்கும். மனஸ்தோடும் காட்சிகள்ல விஜயோட நடிப்பு அருமையா இருக்கு. குடும்பத்துல ஒருத்தரோட காட்சியில விஜய் நடிப்பு நம்ம எல்லாருடைய மனசையும் தொட்டு செல்லும். இசைப்பாளரோட பேரை சொல்லுங்க. இசையில படத்துக்கு மேலும் ஒரு பலம் சேர்த்திருக்கார். கோத் வெறும் ஒரு வணிக சினிமா இல்ல, தமிழ் சினிமா அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் படம். படத்தோட தொழில்நுட்ப முன்னேற்றம், சுவாரஸ்யமான கதை, விஜயோட அருமையான நடிப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு புதிய அத்தியாயத்தை தமிழ் சினிமாவில் எழுதியிருக்கு. தமிழ் சினிமா எவ்வளவு முன்னேறி இருக்கு, புது புது முயற்சிகள் எல்லாம் நடக்குதுன்னு இந்த படம் காட்டி. கோத் படத்தோட வெற்றி இன்னும் நிறைய புதுகமான படங்கள் வர வழிவகுக்கும். விஜயோட ஸ்டார் பவர் என்னும் அசைக்க முடியாதது. அது கோத் படத்திலையும் தெளிவா தெரியுது. அவரோட திரையில தோற்றம் படத்தை வேற லெவலுக்கு கொண்டு போகுது. அவரோட ரசிகர்களுக்கு இந்த படம் ஒரு விருந்து.
கோத் படத்தோட கலெக்ஷன்ஸ்லயே அவரோட மார்க்கெட் என்னன்னு தெரியுது. கோத் படம் முழுக்க குடும்பம், தியாகம், அன்புக்காக எதையும் செய்ய நின்ற ஒரு மனிதரோட அதை விஜய்க்கும் அவரோட குடும்பத்துக்கும் இருக்க அந்த அன்புணைப்ப அழகா காட்டியிருக்காங்க. விஜயோட கேட்டர் எந்த எல்லைக்கும் போய் தன்னோட குடும்பத்தை காப்பாத்துற காட்சிகள் எல்லாம் தியாகத்தோட உருவம். கோத் படம் நமக்கு நம்ம குடும்பத்தோட முக்கியத்துவத்தையும் அவங்களுக்காக நாம எல்லாம் எவ்வளவு தியாகம் செய்ய ரெடி இருக்கணும்னு நினைவுபடுத்துது. கோட் படத்தோட தொழில்நுட்ப அம்சங்க எல்லாம் அருமையா இருக்கு. குறிப்பா கேமரா மணி எடிட்டிங் விஷயங்கள் சூப்பரா பண்ணி இருக்காங்க. படத்தோட காட்சிகள் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. எடிட்டிங் வேலை மிக அருமையா இருக்கு. ஆக்ஷன் காட்சிகள் எல்லாம் இன்னும் பரபரப்பா. எடிட்டிங் ஒரு முக்கிய காரணம். கோட் வெறும் ஒரு படம் இல்ல, இது ஒரு உணர்வின் பயணம். பார்த்து முடிச்ச நிறைய நாள் நம்ம மனசுல நின்று ரசிக்க வைக்கும் ஒரு அனுபவம். இந்த படம் நம்மை சிந்திக்க வைக்கும், நம்மை நெகிழ வைக்கும். விஜயோட அற்புதமான நடிப்பு, அவர் காட்டும் உணர்ச்சிகள், அவரது கண்ணீரும் சிரிப்பும் நம்மை கவரும். இயக்குனரோட புதுவிதமான பார்வை, அவர் கதை சொல்லும் முறை, காட்சிகளை அமைக்கும் விதம் எல்லாம் வித்தியாசமானது. மணி படத்தோட தொழில்நுட்ப அம்சங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த படத்தை ஒரு மாஸ்டர் பீஸா மாற்றியிருக்கு. ஒவ்வொரு காட்சியும் கலைமிகு. நீங்க விஜய ரசிகரா இருந்தாலும் சரி, அவரோட நடிப்பை ரசிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நல்ல சினிமாவை ரசிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த படம் உங்களை கவரும். கோட் படத்தை நிச்சயம் பாருங்க. இது ஒரு முறை பார்க்கும் படம் இல்ல, பல முறை பார்க்கும் படம். நல்ல கதை சொல்லல்னா என்ன மாதிரி இருக்கும்னு இந்த படம் காட்டும். இது ஒரு கதை சொல்லும் கலை, ஒரு கலைமிக்க அனுபவம். தமிழ் சினிமாவின் பிரபஞ்சத்தில் தளபதி விஜய போல மின்னும் நட்சத்திரங்கள் மிக குறைவு. அவரது கவர்ச்சி மற்றும் திறமை அவரை தனித்துவமாக்கின்றன. பல தசாப்தங்களா நீடிக்கும் தனது திரை வாழ்க்கையில் விஜய் பிளாக்பஸ்டர் வெற்றிகள் மற்றும் அர்ப்பணிப்புள்ள ரசிகர்களின் அடையாளமாக மாறிவிட்டார். அவரது ரசிகர்கள் அவரை தளபதி என்று அன்புடன் அழைக்கின்றனர். அவரது படங்கள் வெறும் படங்கள் அல்ல, அவை தூய சிகோகையை வழங்குவதற்கா நுட்பமா வடிவமைக்கப்பட்ட திருவிழாக்கள். ஒவ்வொரு படமும் ஒரு புதிய அனுபவத்தை வழங்குது. அதிரடி ஆக்ஷன் த்ரில்லர்கள் முதல் இதயத்தை தொடும் குறுப்ப நாடங்கள் வரை விஜயின் பன்முகத்தன்மைக்கு எல்லையே இல்லை. விஜயின் கவர்ச்சி மறுக்க முடியாதது. அவரது நடிப்பு பல்வேறு பரிமாணங்களை கொண்டுள்ளது. பார்வையாளர்களை உள்ளூரத்தோடும் ஒரு அரிய திறமை அவருக்கு உண்டு. அவரது உணர்ச்சி பூர்வமான காட்சிகள் ரசிகர்களின் இதயங்களை வெல்லுகின்றன. அவரது திரை ஆளுமை, அழகு, நகைச்சுவை மற்றும் அசராத திரஞ்சயம் ஆகியவற்றின் கலவையா வகைப்படுத்தப்படுகிறது. இது பார்வையாளர்களிடம் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அவரது காமெடி காட்சிகள் சூட ரசிகர்களை கவர்கின்றன. அவர் அடுத்த வீட்டு பையன் எல்லைக்கு தள்ளப்படும் போது தடுக்க முடியாத சக்தியாக மாறுகிறார். அவரது மாத்தங்கள் மெய்ச்சிலிருக்க வைக்கின்றன. இந்த கட்டுரை தளபதி விஜயின் புகழ்பெற்ற திரைப்படங்களின் உச்சத்தை ஆராயும் பயணத்தை தொடங்குகிறது. அவரது வெற்றியின் ரகசியத்தை நாங்கள் ஆராய்வோம். அவரது விரிவான திரைப்படங்களில் இருந்து ஒரு சிறந்த படத்தை தேர்ந்தெடுப்பது எளிதான காரியமல்ல. ஒவ்வொரு படமும் தனித்துவமானது. ஒவ்வொரு படமும் அவரது ரசிகர்களின் இதயங்களில் ஒரு சிறப்பு இடத்தை பிடிச்சுள்ளது. அவரது திறமையின் பல்வேறு அம்சங்களை காட்டுகிறது. அவரது படங்கள் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடிச்சுள்ளது. நமது விவாதத்தின் மைய புள்ளிக்குள் நாம் செல்லுவதற்கு முன் விஜய் பார்முலாவை புரிந்துவது அவசியம். இது அவரது வெற்றியின் அடிப்படை. பல வருட முயற்சி மற்றும் உழைகளுக்கு பிறகு பரிபூரணப்படுத்தப்பட்ட இந்த சூத்திரம் அவரது தொடர்ச்சியான வெற்றிக்கு பின்னால் உள்ள ரகசியம். இது அவரது வெற்றியின் அடிப்படை. அதன் மையத்தில் அதிரி, நகைச்சுவை, காதல் மற்றும் சமூக வர்ணனை ஆகியவற்றின் சக்தி வாய்ந்த கலவை உள்ளது. இது அவரது படங்களை தனித்துவமாக்குது. இவை அனைத்தும் விஜயின் தனித்துவமான பாணியில் வழங்கப்படுகின்றன. அவரது நடிப்பில் ஒரு தனித்துவம் உள்ளது. அவரது படங்கள்ல பெரும்பாலும் அவரது சுறுசுறுப்பு மற்றும் திரை பிரசூஸ்துவை காட்டும் அதிக ஆக்டேன், அதிரடி காட்சிகள் இடம்பெறுகின்றன. இந்த காட்சிகள் அவரது ரசிகர்களை கவரும். இந்த காட்சிகள் பார்வையாளர்களை மூச்சு திணறடிக்கும்
வகையில் கவனமா வடிவமைக்கப்பட்டுள்ளார் மற்றும் ரோஸ்பவிச் சீம்லெஸ்லி ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளார். இது அவரின் படங்களுக்கு ஒரு தனித்துவத்தை வழங்குகிறது. நகைச்சுவை சமமான முக்கிய பங்கு வகிக்கிறது. இது அவரது படங்களில் ஒரு முக்கிய அம்சமாகும். இது இலகுமான தருணங்களை வழங்குகிறது மற்றும் படத்தின் ஒட்டுமொத்த ஷிகாகோகே மதிப்பை மேம்படுத்துகிறது. இது ரசிகர்களை மேலும் ஈர்க்கிறது. காதல் எப்போதும் மைய கருப்பொருளா இல்லாவிட்டாலும் அவரது கதாபாத்திரங்களுக்கு ஒரு உணர்ச்சி பரிமாணத்தை சேர்க்கிறது. இது அவர்களின் கதாபாத்திரங்களை மேலும் உயிர்ப்பிக்கிறது. இது அவர்களை மேலும் தொடர்புடையதாகவும் மனிதனாகவும் ஆக்குகிறது. இது அவரின் கதாபாத்திரங்களை மேலும் உணர்ச்சி வசப்படுத்துகிறது. விஜய்க்கும் அவரது கதாநாயகர்களுக்கும் இடையேயான வேதியியல் வெளிப்படையானது. இது அவர்களின் காதல் காட்சிகளை மேலும் உணர்ச்சி வசப்படுத்துகிறது. அவரது திரையில் தோன்றும் காதல்களுக்கு ஒரு மாயத்தொடுதல சேர்க்குது. இது அவரின் படங்களை மேலும் மெருசூட்டுது. விஜயின் படங்களில் இருந்து ஒரு படத்தை சிறந்ததாக தேர்ந்தெடுப்பது என்பது இரவு வானிலில் ஒரு விருப்பமான நட்சத்திரத்தை தேர்ந்தெடுப்பதுக்கு ஒப்பானது. ஒவ்வொன்றும் பிரகாசமாக பிரகாசிக்கிறது. அவரது கலையின் வெவ்வேறு அம்சங்களை உள்ளிர செய்கிறது. தூவே உனக்கா படத்தின் உணர்ச்சி ஆழத்தை சிலர் வாதிடலாம். மற்றவர்கள் கத்தி படத்தின் சமூக வர்ணனையை ஆதரிக்கலாம். தேர்வு இறுதியில் தனிப்பட்ட விருப்பத்திற்கும் கிரேட்னஸ் வரையறுக்க பயன்படுத்தப்படும் அளவுகோல்களுக்கும் கோதிக்கிறது. விமர்சன ரீதியான பாராட்டு, வசூல வெற்றி அல்லது கலாச்சார தாக்கத்தை நாம் முன்னுரிமையாக்குறோமா? அல்லது விஜயின் அனுபவத்தின் குவிண்டெசென்ஸை உள்ளடக்கிய ஒரு படத்தை அவரது அனைத்து பலங்களின் சரியான புயலை தேடுகிறோமா? இந்த கட்டுரையின் நோக்கத்துக்காக மேற்கூறிய அனைத்து அம்சங்களிலும் சிறந்து விளங்கும் ஒரு படத்தை கருத்தில் கொள்வோம். ஆனா அது காலத்தின் சோதனையில் நிற்குது. அதன் வெளியீட்டுக்கு பிறகு பல ஆண்டுகளாகவும் பொருத்தமானதாகவும் பிரியமானதாகவும் உள்ளது. மொழி மற்றும் கலாச்சாரத்தின் எல்லைகளை கடந்து உண்மையான திரை செல்வமா மாறும் ஒரு திரைப்படம். பகுதி 4. கில்லி. ஒரு போட்டியாளர் வெளிப்படுகிறார். கவனமாக பரிசீலனை செய்து அதிகம் விவாதித்த பிறகு தல்பதி விஜயின் சிறந்த படத்தின் பட்டம் இந்த எழுத்தாளின் கருத்துப்படி 2004ஆம் ஆண்டு வெளியான அதிரடி நகைச்சுவை தலை சிறந்த படைப்பான கில்லிக்கு செல்கிறது. தர்ணி இயக்கிய கில்லி வெறும் படம் அல்ல. இது விஜயின் நட்சத்திரத்தை மறுவரையறை செய்து தமிழ் சினிமாவில் அதிரடி நகைச்சுவை வகைக்கு புதிய அளவுகோல்களை நிர்ணயிச்ச ஒரு கலாச்சார நிகழ்வு. விஜய் ஏற்கனவே வங்கிக்கு உத்தரவாதமான நட்சத்திரமா இருந்த நேரத்தில் வெளியான கில்லி அவரை புகழின் உச்சத்துக்கு உயர்த்தியது. இது வசூல் சாதனைகளை முறியடிச்சு அந்த நேரத்தில் அதிக வசூல் செய்த தமிழ் படங்களில் ஒன்றாக மாறியது. ஆனா கில்லியின் தாக்கம் அதன் வணிக வெற்றியை விட மிக அதிகம். வாழ்க்கையின் அனைத்து துறைகளை சேர்ந்த பார்வையாளர்களிடமும் இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. இது விஜயின் சவி இறுதி மக்கள் நாயகனாக உறுதிப்படுத்தியது. படத்தின் வசனங்கள் பிரபலமான கலாச்சாரத்தில் பதிக்கப்பட்ட அதன் வாசகங்கள் இன்றும் தமிழ்நாட்டின் தெருக்களில் எதிரொலிக்கின்றன. பகுதி சேர்ந்து பிலாட்டி டடேவ் கில்லியின் ரோஸ்பவிச் அவிழ்க்கப்படுகிறது. மதுரையைச் சேர்ந்த கவலையற்ற கபடி வீர் சரவணவேலுவின் வாழ்க்கையை சுத்தி கில்லி சொல்கிறார். இந்த கதாபாத்திரத்தில் விஜய் நடித்துள்ளார். சரவணவேலு தனது அன்றாட வாழ்க்கையில் சவால்களை எதிர்கொள்கிறார். ஆனால் கபடி விளையாட்டில் அவர் ஒரு வீர். பிரகாஷ் ராஜ் நடிச்ச கொடூரமான மற்றும் செல்வாக்கு மிக்க வெள்ளன் முத்துப்பாண்டியின் பிடியில் இருந்து தப்பி ஓடும் தனலட்சுமியை த்ரிஷா நடித்தார். சந்திக்கும் போது சரவணவேலுவின் வாழ்க்கை நாட்டுக்கிய திருப்பத்தை ஏற்படுத்துகிறது. இந்த சந்திப்பு அவரது வாழ்க்கையை முற்றிலும் மாற்றி அமைக்கிறது. தனலட்சுமியை தனக்கு எதிராக திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற வெறி குண்ட முத்துப்பாண்டி அவளை தனதாக எதையும் செய்ய துணிவார். அவன் கொடூரம் எல்லைகளை மீறுது. தனது நீதி உணவாலும் தனலட்சுமியின் துர்தஷா கண்டு ஈர்க்கப்பட்ட சரவணவேலுவும் அவளை பாதுகாப்பதாக சபதம் செய்கிறார். அவள் பாதுகாப்புக்காக அவர் தனது வாழ்க்கையை ஆபத்தில் ஆழ்ச்சுகிறார். சரவணவேலு தனது புத்திசாலித்தனம், அழகு மற்றும் விதிவிலக்கான கபடி திறன்களை பயன்படுத்தி முத்துப்பாண்டி மற்றும் அவரது குண்டாக்களை முறியடிக்கும் போது உனை எலி விளையாட்டு பரபரப்பாக நடக்கிறது. இந்த சண்டைகள் மிகவும் சுவாரஸ்யமாகவும் பரபரப்பாகவும் உள்ளன. அதிரடி ஆக்ஷன் காட்சிகள், நகைச்சுவை
காதல் மற்றும் உணர்ச்சி ஆழத்தின் தருணங்களுடன் படம் திறமையா கலக்குது. இந்த கலவையா படம் மிகவும் ரசிக்கக்கதா மாறுகிறது. குறிப்பா கபடி போட்டிகள் ஒரு காட்சி விருந்து விஜயின் தடகள திறமையையும் விளையாட்டின் மொத்த ஆற்றலையும் வெளிப்படுத்துகிறது. இந்த காட்சிகள் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்த. பிரிவு 6 உச்சத்தில் ஒரு நட்சத்திரம் விஜயின் ஆதிக்கம் செலுத்தும் நடிப்பு. கெல்லி விஜயின் மிகவும் கவர்ச்சிகமான மற்றும் மறக்க முடியாத நடிப்புகளில் ஒன்றாகும். சரவணவேலுவின் கதாபாத்திரத்தில் அவர் எளிதில் நுழைகிறார். கதாபாத்திரத்தை அவரது வழக்கமான அழகு, நகைச்சுவை மற்றும் திமிர் பிடிச்ச தன்மையுடன் உட்செலுத்துகிறார். கவலையற்ற கபடி வீர் மற்றும் கம்பீரமான பாதுகாவலர் ஆகிய இருவராகவும் அவர் சமாக நம்புகிறார். இருவருக்கும் இடையே தடையின்றி மாறுகிறார். விஜின் நகைச்சுவை நேரம் பிசு பிரேச்னீது அவரது நக்கல் நேர்விகிதங்கள் மற்றும் வெளிப்பாடுகளால் பார்வையாளர்களிடமிருந்து சிரிப்பின் கர்ஜனைகளை வெளிப்படுத்துகிறது. திரிஷாவுடானா அவரது வேதியியல் படத்தின் மற்றொரு சிறப்பம்சமாகும். அவர்களின் திரையில் ஜோடிப்பது இயற்கையான் அழகை வெளிப்படுத்துகிறது. ஆனா அதிரடி காட்சிகள் தான் விஜய் உண்மையிலேயே ஜொலிக்கிறார். அவரது உடல் தகுதி குறிப்பிட்டிருக்கிறது. சிக்கலான சண்டைகளை எளிதாகவும் கருணையுடனும் செய்கிறார். கபடி போட்டிகள் அவரது அர்ப்பணிப்பு மற்றும் தடகள திறமைக்கு ஒரு சான்றாகும். அவரது மொத்த ஆற்றல் மற்றும் சுறுசுறுப்புடன் பார்வையாளர்களை கவரும் அவரது திறனை காட்டுகிறது. பிரிவு 7 தொழில்நுட்ப திறமை, இயக்கம் மற்றும் ஒளிப்பதிவு. கெல்லியின் வெற்றிக்கு இயக்குனர் தரணிக்கு மிகுந்த பாராட்டுக்கள். அதிரடி, நகைச்சுவை, காதல் மற்றும் நாடகம் படத்தின் பல்வேறு சூறுகளையும் ஒத்திசைவான மற்றும் முழுமையான சிகாகோகையாக அவர் திறமையாக கலக்கிறார். ஒரு நடிகரா விஜயின் பலங்களை பற்றி அவரது புரிதல் ஒவ்வொரு சட்டகத்திலும் தெளிவாக தெரிகிறது. நடிகரின் பன்முகத்தன்மை மற்றும் கவர்ச்சியை முழுமையா வெளிப்படுத்துகிறது. ஜி வெங்கடேஸ்வரனின் ஒளிப்பதிவு மிகச்சிறப்பாக உள்ளது. இது கபடி போட்டிகளின் துடிப்பான ஆற்றலையும் மதுரையின் பரபரப்பான தெருக்களையும் சமமான நேர்த்தியுடன் கைப்பற்றுகிறது. எடிட்டிங் சூர்மையானது மற்றும் தடையற்றது. தெளிவு அல்லது உணர்ச்சி பாதிப்ப தியாகம் செய்யாமல் படம் முழுவதும் வேகமான வேகத்தை பராமரிக்கிறது. அதிரடி காட்சிகள் குறிப்பா நன்கு வடிவமைக்கப்பட்டுள்ள மொத்த சக்தி மற்றும் தொழில்நுட்ப நேர்த்தியின் கலவையை காட்டுகிறது. குறிப்பாக கபடி போட்டிகள் ஒரு காட்சி விருந்து யதார்த்தவாதத்தை சினிமா பாணியுடன் தடையின்றி கலக்கிறது. தளபதி விஜய் கவர்ச்சி, ஆக்ஷன், சூப்பர் ஹிட் பாடல்கள் எல்லாத்துக்கும் பேர் போனவர். அவருடைய படங்கள்னா அது ஒரு திருவிழா மாதிரி. அதுலயும் பாடல் வெளியினா ஆட அது கொண்டாட்டமே கொண்டாட்டம். ரசிகர்கள் எல்லாரும் ஆவலோட காத்திருந்து அந்த பாடல்களையும் துள்ளலையும் ரசிச்சு அந்த விஜய் அனுபவத்தை முழுசா அனுபவிக்க தயாராயிடுவாங்க. கோட் அவருடைய புது முயற்சி, அதுவும் வேற லெவல். படத்து மேல இருந்த எதிர்பார்ப்பு மாதிரியே இந்த பாடல்களின் மேலேயும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. ஏன்னா ஒரு விஜய் படத்தோட பாடல்கள்னா அது சும்மா சில பாடல்கள் இல்ல. அது அந்த படத்தோட உயிர் மாதிரி. அந்த படத்தோட எமோஷன்ஸ், ஆக்ஷன், முத்த பாதிப்பு எல்லாத்தையும் இன்னும் அதிகமாக்குற இந்த பாடலுக்கு ரொம்ப முக்கியமான பங்கு இருக்கு. அந்த அறிமுக பாடலோட துள்ளத்துக்கு ஆரம்பிச்சு நம்ம மனசு தொட்டு பார்க்கிற மென்மையான மெலோடிகள் வரைக்கும் விஜய் பாடல்கள் எல்லாத்தையும் தாண்டி ரசிகர்களோட மனசுல நேரடியா ஒரு இணைப்பை ஏற்படுத்துது. கோட் படத்துல பழசும் புதுசும் கலந்த ஒரு அருமையான இசை அனுபவம் கிடைக்கும்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. எதிர்பார்ப்பா இந்த பாடல்கள் முழுசா நிறைவேற்றிருக்கு.
ஒரு விஜய் படத்துக்கு ஒரு சுறுசுறுப்பான தலைவர் என்ட்ரி பாடல் பாடல்களும் அருமையாயிருக்கே. காதல் பாடல்கள் எல்லாம் உணர்ச்சி பொங்க இசையமைக்கப்பட்டு பாடல்களோட திறமைய முழுசா வெளிப்படுத்துற மாதிரி இருக்கே. ஒரு சோக மயமான மெல்லி பாடல், அந்த பாடலோட வரிகளும் பாடகரோட உணர்ச்சி பொங்க குரலும் நம்ம மனசு தொட்டுடும். காதல், பிரிவு, வலி எல்லாத்தையும் பத்தி பேசுற அந்த பாடல் நம்ம எல்லாருக்கும் நம்ம வாழ்க்கையை நினைவுபடுத்துற மாதிரி இருக்கும். இசையமைப்பாளர் ரொம்ப எளிமையான ஒரு அணுமுறையை கையாண்டு பாடலோட குரலையும் பாடலோட வார்த்தைகளையும் முன்னிலைப்படுத்துற மாதிரி இசையமைச்சிருக்காரு. ஒரு முறை கேட்டா மறுபடியும் மறுபடியும் கேட்க தோணுற மாதிரி ஒரு அழகான பாடல் இது. எளிமையான ஆனா அழகான பாடல் எழுச்சுக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு இந்த பாடல் நமக்கு காட்டுது. கோட் படத்தோட பாடல்களுக்கு உயிர் கொடுத்திருக்காரு நம்ம மியூசிக் டைரக்டர்ஸ் நேம். பல வகையான இசையை சேர்த்து எல்லா வகையான ரசிகளையும் கவர்ந்திருக்கிற மாதிரி இசையமைக்கிறதுல இவருக்கு நிகர் இவரேதான். இந்த ஆல்பத்திலையும் அதை நிரூபிச்சிருக்காரு. விஜய் எப்படி திரையில் தெரியணும், ரசிகர்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னு இவருக்கு நல்லா தெரியும். அதனாலதான் ஒவ்வொரு பாடலும் அப்படி இருக்கு. அந்த தலைவர் என்று பாடோரோட்டுள்ள இருந்து ஆரம்பிச்சு காதல் பாடல்களோட மென்மையான மெலோடிகள் வரைக்கும் தன்னோட திறமையை முழுசா காமிச்சிருக்காரு. திறமையான பாடலாசிரியர்கள், பாடகர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த ஆல்பத்தை வேற லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க. கோட் படத்தோட பாடல்கள் இந்த வருஷம் வெளிவந்த மிக முக்கியமா ஆல்பம்னு சொல்லலாம். இந்த ஆல்பம் காலத்தா அழியாத ஒரு ஆல்பமா இல்லையான்னு சொல்ல இன்னும் சீக்கிரம் தான். ஆனா அப்படி ஆக்குறதுக்கு எல்லா அம்சங்களும் இந்த ஆல்பத்துல இருக்கு. பல வகையான இசை, மறக்க முடியாத மெட்டுகள், முஞ்சிச்சி பொங்கும் மெலோடிகள் எல்லாம் சேர்ந்து இந்த ஆல்பத்தை நம்ம மனசுல நெல்ல போகாம இருக்க வைக்குது. விஜய் ரசிகர்கள் மட்டும் இல்ல, எல்லா வகையான இசை ரசிகர்களையும் கவர்ந்திழுக்கிற மாதிரி இந்த ஆல்பம் இருக்கு. தமிழ் சினிமா இசை எவ்வளவு பரிணாமம் அடைஞ்சிருக்குன்னு இந்த ஆல்பம் காட்டுது. பாரம்பரியமும் நவீனமும் சங்கமிக்கும் இந்த ஆல்பம் ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை கொடுக்குது. கோட் படத்தோட பாடல்கள் சினிமால இசைக்கு எவ்வளவு சக்தி இருக்கு, ஒரு படத்தை எவ்வளவு உயரத்துக்கு கொண்டு போக முடியும்னு நமக்கு காட்டுது. கோட் படத்தோட பாடல்கள் வெளியான சில மணி நேரத்திலேயே இணையத்தையே அல்லல போட்டுருச்சு. சவுண்ட் மாதிரி பாடல்கள் எல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. ரசிகள் மட்டும் இல்லாம எல்லாருமே இந்த பாடல்கள் ரொம்ப ரசிச்சாங்க. அந்த மெட்டுகள், எனர்ஜி பீட்ஸ், எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருக்கிற வரிகள் எல்லாம் சேர்ந்து இந்த ஆல்பத்தை ஒரு பெரிய வெற்றியை அடைய வச்சிருக்கு. இந்த பாடல்களோட புகழ் இசைய மட்டும் இல்ல, அந்த பாடல்களுக்கு போட்டிருக்கிற டான்ஸ் ஸ்டெப்ஸ்,
குறிப்பா விஜயோட ஸ்டைலை எல்லாம் சமூக வலைத்தளங்கள்ல படு வைரல் ஆச்சு. உலகம் முழுவதும் இருக்கிற ரசிகர்கள் அந்த ஸ்டெப்ஸ ஃபாலோ பண்ணி வீடியோ போட்டிருக்காங்க. இதுல இருந்தே இந்த பாடல்களோ ரீச் எவ்வளவு பெருசுன்னு நமக்கு புரியுது. இந்த ஆல்பத்துல பல திறமையான இசையமைப்பாளர்கள் இருந்தாலும் பின்னணி இசை அமைச்சிருக்கிற அனிருத் ரவிச்சந்தரோட தாக்கம் நிச்சயமா இருக்கு. எலக்ட்ரானிக் எலிமெண்ட்ஸ் மற்றும் தென்னிந்திய இசையை சேர்த்து இசையமைக்கிறதுல அனிருத் ஸ்டைல் வேற லெவல். அந்த ஸ்டைல இந்த ஆல்பத்துக்கு ரொம்பவே பொருத்தமா இருக்கு. ஆக்ஷன் காட்சிகள்ல பரபரப்ப ஏற்படுத்த மாதிரியும் உணர்ச்சி பொங்கும் காட்சிகள்ல நம் மனசு தொட்டுற மாதிரியும் அனிருத்தோட பின்னணி இசை இருக்கு. பாடல்களுக்கும் பின்னணி இசைக்கும் இடையில இவ்வளவு அழகா ஒரு தொடர்ச்சியை கொண்டு வந்திருக்காரு அனிருத். அதுல இருந்தே அவருக்கு இசை மேல எவ்வளவு புரிதல் இருக்கு, படத்தோட கதை என்னன்னு அவருக்கு எவ்வளவு நல்லா தெரியும்னு நமக்கு புரியுது. தளபதி விஜய்னா அது ஒரு சக்திடா. அவர் நடிப்பில் வரும் ஒவ்வொரு படமும் ரசிகர்களின் மனதில் ஆழமாக பதியும். தமிழ் சினிமாவோட மிகப்பெரிய ஸ்டார்கள்ல ஒருத்தர். அவரது படம் எப்போதும் வெற்றியை தாண்டி ரசிகர்களின் மனதில் இடம் பிடிக்கும். அவருடைய படங்கள்னா கோடிக்கணக்கான ரசிகர்கள் அவளோட எதிர்பார்ப்பாங்க. ஒவ்வொரு படமும் ஒரு திருவிழாவாகவே இருக்கும். கோட் படத்துக்கும் அந்த எதிர்பார்ப்பு ஏறி இருந்தது. படம் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யுமா? இது ஒரு பெரிய கேள்வி. எல்லோருடைய மனசுலையும் இருந்த கேள்வி இதுதான். படம் எப்படி இருக்கும்? விஜய் மீண்டும் வெற்றி பெறுவாரா? ஒரு விஜிகலாய் கிரஹனா இயக்குனரோட இயக்கத்துல உருவான கோத் சாதாரண விஜய் படம் இல்ல. இது ஒரு புதிய முயற்சி. தமிழ் சினிமாவோட எல்லையை தாண்டி ஒரு புது அனுபவத்தை கொடுக்கும்னு எதிர்பார்க்க வச்சது. அது எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுச்சு. படம் ஒரு காட்சி விருந்து. ஒவ்வொரு காட்சியும் பார்வையாளர்களை மேம்படுத்த வைக்கும். இயக்குனரோட விஜிகலாய் கிரஹனா திறமைக்கும் ஒளிப்பதிவாளரோட கைவண்ணத்துக்கும் இது ஒரு சான்று. இந்த படம் தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதிய மைலக்கல். உங்களோட பயணத்துக்கும் நெருக்கமா கொண்டு போகுது. ஒவ்வொரு காட்சியும் பார்வையாளர்களை கரிமையத்துக்கு அழைச்சுக்கிறது.
நகர்ந்து போதே கோட் படத்தோட முக்கிய அம்சம் என்னன்னா இயக்குனரோட விஷுகலை கிராகனமும் ஒளிப்பதிவாளோட செயல்படுத்தலும் எந்த அளவுக்கு தடையின்றி ஒன்று நெய்ஞ்சிருக்குன்னுதான். இதனால படம் காட்சி ரீதியாகவும் கதை ரீதியாகவும் அருமையா அமைஞ்சிருக்கு. படம் நிறைய டிராக்கிங் ஷாட்களை பயன்படுத்துது. கதாபாத்திரங்கள் வெவ்வேறு இடங்கள்ல நகரும் போது அவங்க பின்தொடர்ந்து போகுது. இது பார்வையாளர்களுக்கு குளோஸ் ஷாட்டுகையும் கலந்து பயன்படுத்தி இருக்கார். இது பார்வையாளர்களை இருக்கையோட நுனியிலேயே உட்கார வைக்க, அதே நேரத்துல கதாபாத்திரங்க மேலேயும் அவங்களோட பயணம் மேலேயும் அக்கறை கொள்ள வைக்குது. ஆறாவது பகுதி துரத்தல் காட்சி. கட்டுப்படுத்தப்பட்ட காவுஸ்துல ஒரு பாடம். படத்தோட இரண்டாம் பாதியில வற்ற துரத்தல் காட்சி ரொம்பவே தனித்துவமா இருக்கு. இந்த காட்சி கட்டுப்படுத்தப்பட்டக்கு காவுஸ்துல ஒரு பாடம் மாதிரி இருக்கு. அது படமாக்கப்பட்டதும் எடிட் பண்ணி இருக்கிறதும் அட்டகாசமா இருக்கு. துரத்தல் காட்சியில வற்ற ஒவ்வொரு திருப்பத்தையும் திரும்பலையும் படம் பிடிக்க மாதிரி கேமரா சூட்டமான தெருக்கள் வழியா தடையின்றி நகருது. எடிட்டிங் துல்லியமா இருக்கு. இது காட்சியோட தீவிரத்தை அதிகரிக்கு. ஏழாவது பகுதி உச்சட்ட காட்சி. ஒரு காட்சி விருந்து. படத்தோட உச்சட்ட காட்சி இன்னொரு முக்கியமான அம்சம். பெருமிக்க வைக்கிற காட்சிகளும் நெஞ்சை துடிக்க வைக்க அதிரியும் கலந்த ஒரு காட்சி விருந்து இது. உண்மையான அனுபவத்தை உருவாக்க இயக்குனர் பிராக்டிகல் எஃபெக்ட்ஸையும் சிஜிஐயையும் கலந்து பயன்படுத்தி இருக்கார். உச்சக்கட்ட காட்சியில ஒளிப்பதிவு பிரமாதமா இருக்கு. ஸ்லோ மோஷன், குளோஸ் அப், வெயிட் ஷாட்களை பயன்படுத்தி இருக்க விதம் காட்சியோட தாக்கத்தை அதிகரிக்குது. உச்சக்கட்ட காட்சி வெறும் அதிரடி மட்டும் இல்ல, அது உணர்ச்சி பூர்வமான ஒரு முடிவையும் கொடுக்குது. எட்டாவது பகுதி கேமரா பேசும் மொழி. கோத் படத்தோட மிக சிறந்த அம்சங்கள்ல ஒண்ணு கதை சொல்லும் கருவியா கேமராவை பயன்படுத்தி இருக்க விதம்தான். இந்த படத்துல ஒவ்வொரு ஷாட்டும் ஒவ்வொரு கோணும் ஒரு கதையை சொல்லுது. கேமரா வெறும் அதிரடியை மட்டும் படம் பிடிக்கல், அது உச்சிகளை வெளிப்படுத்துது, பரபரப்பை அதிகரிக்குது, கதாபாத்திரத்தை வெளிப்படுத்துது. ஒரு எளிய பார்வை, ஒரு சிறிய சாய்வு, ஒரு மெதுவான ஜூம், இவெல்லாம் கதையின் மையத்தை மாத்தி அமைக்குது. கேமராவை சாய்ச்சி பிடிக்க ஒரு சிறிய கோணம், மெதுவா ஜூம் பண்றது, இவை எல்லாம் கதைக்கு புது அர்த்தங்களை சேர்க்கு. ஒவ்வொரு ஷாட்டும் ஒவ்வொரு கோணமும் ஒரு கதையை சொல்லுது. ஹே, இந்த சினிமா தொழில்நுட்பங்கள் கதைக்கு புது அர்த்தங்களை சேர்க்குது. ஒவ்வொரு ஷாட்டும் ஒவ்வொரு கோணமும் ஒரு கதையை சொல்லுது. இதுதான் கோட் படத்தோட மெய்யான சிறப்பு. இது கோட் படத்தை ஒரு சாதாரண அதிரடி படத்திலிருந்து ஒரு சினிமா அனுபவமா உயர்த்துது. ஒவ்வொரு ஷாட்டும் ஒவ்வொரு கோணமும் ஒரு கதையை சொல்லுது. இதுதான் கோட் படத்தோட மெய்யான சிறப்பு. பயன்படுத்தியிருக்காங்க. 10வது பகுதி ஒரு சினிமா வெற்றி. கோட் வெறும் படம் இல்ல, அது ஒரு சினிமா வெற்றி. நல்ல இயக்கத்துக்கும் ஒளிப்பதிவுக்கும் கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி இது. படம் முடிஞ்சு நிறைய நேரம் கழிச்சும் உங்க மனசுல இருக்க மாதிரி ஒரு காட்சி விருந்து இது. விஜய் ரசிகர்களும் நல்ல சினிமாவை ரசிக்கிற எல்லோரும் கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம் இது. கோட் படத்தோட இயக்கத்துக்கும் ஒளிப்பதிவுக்கும் கிடைக்கிற பாராட்டுக எல்லாம் நியாயமானதா. இது பல வருஷங்க கழிச்சும்
நடிப்பு ரசிகர்களுக்கு மத்தியில ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்துச்சு. இந்த அறிவிப்பு மட்டும் தான் ரசிகர்களை உற்சாகத்துல ஆழ்ச்சியது. கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த டைட்டிலே ஒரு தனி ரகம்ல இருந்துச்சு. இந்த பேரே ரசிகர்களுக்கு ஒரு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திச்சு. இந்த படம் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யுமா? விஜயின் முந்தைய படங்களை விட இது ஒரு மாபெரும் வெற்றியா மாறுமா? விஜய் எல்லா காலத்திலும் சிறந்த நடிகரா நிலைநிறுத்துமா? அவரோட நடிப்பு, அவரது கலை எல்லாமே ரசிகர்களை கவர்ந்துட்டது. விஜயோட படங்கள் எல்லாமே வசூல சாதனை படைச்சிட்டு தான் இருக்கு. அவரோட ஸ்டைல், திரையில அவர் காட்டும் ஆளுமை, ரசிகர்களை கட்டி போடுற விதம் எல்லாமே தனித்துவமானது. கோத் படத்தோட எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமா இருந்தது. இந்த படம் விஜயின் முந்தைய படங்களை விட வித்தியாசமா இருக்கும். இந்த படம் அவரோட முந்தைய படங்களை விட வித்தியாசமா கண்டிப்பான அதிரடியான விஜயை காட்டும்னு சொல்லி இருந்தாங்க. ரசிகர்கள் இதை எதிர்நோக்கி இருந்தார்கள். கோத் படம் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யுமா? விஜயின் நடிப்பில ஒரு புதிய பரிமாணத்தை காண முடியுமா? அதிரடியான விஜயை காட்டும்னு சொல்லி இருந்தாங்க. இந்த படம் விஜயின் திரைப்பயணத்துல ஒரு புதிய அத்தியாயத்தை ஆரம்பிக்குமா? கோட் படம் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யுமா? ரசிகர்கள் இதை மிகுந்த ஆர்வத்துடன் எதிர்நோக்கி இருந்தார்கள். விஜயோட திரைப்பயணத்துல புது அத்தியாயத்தை ஆரம்பிக்குமா? இந்த படம் அவருக்கு ஒரு புதிய உயரச்சை கொடுக்கும். இதுதான் எல்லோருடைய மனசுலையும் இருந்த கேள்வி. ரசிகர்கள் இதை மிகுந்த ஆர்வத்துடன் எதிர்நோக்கி இருந்தார்கள். கோட் படம் கண்களுக்கு ஒரு விருந்துன்னு சொன்னா அது மிகையாகாது. ஒளிப்பதிவு அற்புதமா இருக்கு. படத்தோட பிரம்மாண்டத்தையும் சண்டை காட்சிகளோட பரபரப்பையும் அப்படியே படம் பிடிச்சு காட்டியிருக்காங்க. ஒளிப்பதிவாரோட திறமை ஒவ்வொரு பிரேம்லையும் தெரியுது. வெளிச்சம், நெல்லகள், வண்ண கலவெனு எல்லாமே அழகா கையாண்டிருக்காங்க. தயாரிப்பு, வடிவமைப்பு படத்துக்கு பெரிய பலம் சேர்த்திருக்கு. கதாபாத்திரங்களும் காட்சிகளும் நம் கண் முன்னாடியே நடக்கிற மாதிரி இருக்கு. பிரம்மாண்டமான அரங்குகள், கதாபாத்திரங்களோ உடைகளுக்காகவே தனி பாராட்டு. ஒவ்வொரு விஷயத்திலையும் காட்பட்டிருக்கிற கவனம் படத்தை ஒரு காட்சி விருந்தா மாத்தியிருக்கு. விஜய் படத்தோட பாடல்கள்னா எப்போதுமே ஒரு தனி எதிர்பார்ப்பு இருக்கும். கோத் படமும் அது விதிவிலக்கல்ல. துள்ளல் பாடல்கள், மனதை தொடும் மெல்லிசைன்னு எல்லாமே சூப்பர் ஹிட். இசையமைப்பாளர்கள் எல்லா தரப்பு ரசிகர்களையும் கவரும் விதமா பாடல்களை அமைச்சிருக்காங்க. பின்னணி இசையும் அருமையா பண்ணிருக்காங்க. சின்ன காட்சி, காதல் காட்சின்னு சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி இசை அமைச்சிருக்காங்க. படம் முடிஞ்சு வெளியே வந்த பிறகு இசை நம்ம சுடவே வரும். கோத் படத்துல கிராபிக்ஸ் நிறைய இடங்கள்ல பயன்படுத்தி இருக்காங்க. சில இடங்கள்ல, குறிப்பா சண்டை காட்சிகள்ல கிராபிக்ஸ் அருமையா பொருந்திருக்கு. நிஜம் மாதிரியே இருக்கு. ஆனா சில இடங்கள்ல கிராபிக்ஸ் செயற்கையா தெரியுது, தரமா இல்லாம இருக்கு. இந்த மாதிரி நிச்சயத்தன்மை இல்லாத கிராபிக்ஸ் படத்தோட அனுபவத்தை கொஞ்சம் பாதிக்குது. புதுமையா ஏதோ பண்ணணும்னு முயற்சி பண்ணது சந்தோஷம்தான். ஆனா கிராபிக்ஸ இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருக்கலாம். கோத் பட இயக்குனர் ஒரு புதுவிதமான கதையே சொல்ல முயற்சி பண்ணிருக்காரு. ஆசை, துர்பிரிதாதில்ஸ்துவம், மீட்புன்னு பல விஷயங்களை படம் பேசுது. சில இடங்கள்ல இயக்குனரோட திறமை பளிச்சுன்னு தெரியுது. குறிப்பா மெதுவான உணர்ச்சி பூர்வமான காட்சிகளை நடிகர்கள் கிட்ட இருந்து அருமையான நடிப்பை வாங்கி இருக்காரு. இருந்தாலும் படத்தோட வேகம் சில இடங்கள்ல குறையுது. கதை ஒரு தெளிவில்லாம் போகுது. முதல் பாதியில தேவையில்ல சில காட்சிகள் இருக்கு, அதை சரி பண்ணி இருக்கலாம். சண்டை காட்சி, நகைச்சுவை காட்சின்னு படம் திடீர்னு மாறுது. கோத் படத்தோட கதை சுவாரஸ்யமானதா, ஆனா திரைக்கதை அந்த அளவுக்கு இருக்கான்னு சொல்ல முடியாது. கதை சில இடங்கள்ல குழப்பமா இருக்கு. நிறைய கதாபாத்திரங்கள், தேவையில்லாத சம்பவங்கள்னு குழப்பம்தான் மிச்சம். விஜய் சொல்ல டைலாக்கள் இருந்தாலும் படத்துல பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தல. சில இடங்கள்ல வசனங்கள் நல்லா இருக்கு. விஜய்க்கும் அவரோட ஜோடிக்கும் இருக்க காட்சிகள் நல்லா எழுதியிருக்காங்க. ஆனா அந்த மாதிரி காட்சிகள் ரொம்ப உறைவு. கோத் படத்தோட உயிர் தளபதி விஜய் தான். அவரோட ஸ்டைல, திரையில அவர் காட்டும் ஆளுமை இல்லாம இந்த படம் இருந்திருக்காது. அவர் தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகர்ங்கிற இந்த படமும் நிரூபிச்சிருக்கு. சண்டை காட்சிகள்ல
விஜய் அசத்துறாரு. அவரோட உடல்வாகும் தெளிவும் பார்க்க அருமையா இருக்கு. கதை அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணலாலும் விஜய் தன்னோட நடிப்பால ரசிகர்கள் கட்டி போடாரு. கோட் படத்துல நிறைய நடிகள் நடிச்சிருக்காங்க அவர்களோட திறமைய வெளிப்படுத்தி. ஆனா எல்லாருக்குமே அவங்க திறமையை காட்ட வாய்ப்பு கிடைச்சதா? சிலருக்கு மட்டும். சில கதாபாத்திரங்கள் தேவையில்லாம இருக்கு, அவங்க பங்களிப்பு குறைவா இருக்கு. சில நடிகர்கள் நல்லா பண்ணிருக்காங்க, அவர்களோட டெடிகேஷன் தெரியுது. விஜயோட ஜோடியா நடிச்சிருக்க நடிகை அருமையா நடிச்சிருக்காங்க, உணர்ச்சியோடு. வில்லனா நடிச்சிருக்க சீனியர் நடிகர் தன்னோட அனுபவத்தை காட்டி அசத்திருக்காரு, மிகுந்த திறமையோடு. இவங்க எல்லாரோட நடிப்பும் படத்துக்கு பெரிய பலம், மிகுந்த ஆற்றல். எல்லா படங்களையும் மாதிரி கோட் படத்துலயும் நல்ல விஷயங்களும் இருக்கு, சில குறைகளும் இருக்கு. இந்த படத்தை பற்றி பேசும்போது நம்மை ஈர்க்கும் பல அம்சங்கள் இருக்கின்றன. அதே சமயம் சில இடங்களில் அது குறைவாகவும் இருக்குது. ஒளிப்பதிவு, தயாரிப்பு, வடிவமைப்பு எல்லாமே அருமையா இருக்கு. ஒவ்வொரு காட்சியும் கண்களை கவரும் விதமாக அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் பார்வையாளர்கள் படத்தில் மூழ்கி விடுறார்கள். விஜயோட நடிப்பு தான் படத்தோட பெரிய பலம். அவர் கேரக்டருக்கு உயிர் கொடுத்திருக்கார். அவரது உணர்ச்சிகள் நம்மை பாதிக்கின்றன. பாடல்கள் எல்லாமே சூப்பர் ஹிட். ஒவ்வொரு பாடலும் ரசிகர்கள் மனத்தில் நீங்க இடம் பிடிச்சிருக்குது. ஆனா திரைக்கதை சரியில்லை. கதை மாந்தர்கள் எரியே உள்ள தொடுப்பு பல இடங்களில் சீரா இல்ல. கதாபாத்திரங்கள் பலவீனமா இருக்கு. அவர்களின் வளர்ச்சி மற்றும் பயணம் நம்மை ஈர்க்கவில்லை. கதை ஒரு தெளிவிலா போகுது. பல இடங்களில் கதை மாந்தர்கள் என்ன செய்ய போகிறாங்க என்ன புரியவில்லை. இயக்குனர் நிறைய விஷயங்களை பண்ணணும்னு நினைச்சிருக்காரு, ஆனா அவை அனைத்தும் ஒரே நேரத்துல செயல்படவில்லை. ஆனா அது சரியா ஒர்க் ஆகலாம். பல இடங்கள்ல காட்சிகள் சரியாக இணைக்கப்படவில்லை. கிராபிக்ஸ் சில இடங்கள்ல நல்லா இருந்தாலும், சில காட்சிகள் நம்மை வியக்க வைத்தாலும் மத்த இடங்கள்ல அந்த அளவுக்கு இல்ல. சில இடங்கள்ல கிராபிக்ஸ் தரம் குறைவாக இருந்தது. இந்த குறைகள் எல்லாம் இருந்தாலும் படத்தின் பல அம்சங்கள் பார்வையாளர்களை கவர்ந்த. கோட் ஒரு முக்கியமான படம். இது ஒரு முக்கியமான படமாவே இருக்கும், அதன் பலவீனங்களையும் மீறி. கோட் படம் விஜயோட தெரப்பி இனத்துல ஒரு முக்கியமான படம். இந்த படம் விஜயின் திறமைய புதிய கோணத்தில் வெளிப்படுத்துகிறது. வித்தியாசமான கதைகள்ல நடிக்க விஜய் தயாரா இருக்காருங்கிற இந்த படம் காட்டுது. இந்த கதாபாத்திரம் அவருக்கு ஒரு புதிய சவாலாக இருந்தது. இந்த படம் ஒரு பெரிய வெற்றியா இருக்கான்னு சொல்ல முடியாது. ஆனா ரசிகர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யுமா என்பதுதான் கேள்வி. ஆனா விஜயோட திறமையை காட்ட ஒரு நல்ல வாய்ப்பா இந்த படம் அமைஞ்சிருக்கு. அவரது நடிப்பில் உள்ள நுணுக்கங்களை வெளிப்படுத்தும் ஒரு அரிய வாய்ப்பு. கோட் படம் எல்லா காலத்துக்கும் நினைவில் இருக்க படமா இருக்குமா? இது ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடிக்குமா? அல்லது விஜயோட திரைப்பயணத்துல ஒரு சாதாரண படமா இருக்குமா? இது ஒரு சாதாரண படமாகவே மாறுமா? இதுக்கு காலம்தான் பதில் சொல்லும். காலம்தான் இந்த படத்தின் உண்மையான மதிப்பை நிர்ணயிக்கும். ஆனா பாக்ஸ் ஆபீஸ் வசூல் என்ன காட்டுதுன்னா, விஜய் இன்னும் ரசிகர்களோடு ரொம்ப பிடிச்ச நடிகர் தான். அவரது ரசிகர்கள் அவரை எப்போதும் ஆதரிக்கிறார்கள். கோட் படம் ஒரு மாஸ்டர் பீஸ் இல்லனாலும் இது ஒரு முக்கியமான படமாகவே இருக்கும். விஜய் தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகர்கிறத நினைவூட்டிருக்கு. அவரது திறமை மற்றும் ரசிகரின் ஆதரவு அவரை முன்னணியில் வைச்சிருக்கிறது. தளபதி விஜய்னா ஒரு சக்திடா, சினிமாவோடு ஒரு சின்னா. அவர் நடிப்பில் வரும் ஒவ்வொரு படமும் ரசிகர்களுக்கு ஒரு பண்டிகை மாதிரி. விஜயின் கேரியர் முழுக்க அவர் எப்போதும் ரசிகர்களின் மனதில் ஒரு இடத்தை பிடிச்சிருக்கிறார். அவருடைய படங்கள் எல்லாமே ஒரு திருவிழா மாதிரி. படம் ரிலீஸ் ஆனா அது ஒரு பண்டிகை மாதிரி கொண்டாடுவாங்க. ரசிகர்கள் அவருடைய பட ரிலீஸ்க்காக அவளோட காத்திருப்பாங்க. கோட் படத்துக்கும் அதே மாதிரி தான். எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. இந்த படத்துக்கு முன்பே ரசிகர்கள் பல்வேறு ஊரிலிருந்து வந்து காத்திருந்தார்கள். கோட்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அர்த்தம். இந்த பெயரே ரசிகர்களுக்கு ஒரு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுச்சு. அதுக்கு ஏத்த மாதிரி படம் ஒரு பிரம்மாண்டமான அனுபவத்தை கொடுக்கும்னு எல்லாரும் நினைச்சாங்க. படம் ரிலீஸ் ஆன பிறகு அது ஒரு மாபெரும் வெற்றியா மாறியது.
அதுவரைக்கும் விஜய் நடிச்ச படங்கள்லயே இதுதான் ரொம்பவும் பெரிய பட்ஜெட் படம். படத்தின் தயாரிப்பு மிகுந்த பொருட்செலவில் நடந்தது. படத்துல ஆக்ஷன் காட்சிகள் எல்லாம் பிரமாதமா இருக்கும்னு சொல்லி இருந்தாங்க. விஜயின் ஆக்ஷன் காட்சிகள் ரசிகர்களை மேய்ச்சல் இருக்க வச்ச. கதை ரொம்பவே பலமா இருக்கும்னு எதிர்பார்த்தாங்க. கதை, திரைக்கதை மற்றும் இயக்கம் அனைத்தும் மிகுந்த பாராட்டுகளை பெற்றன. இந்த படம் ரொம்ப சிறப்பான முறையில் வெளியாகி வசூல் சாதனைகளை முறியடிச்சது. படம் வெளியான முதல் வாரத்திலேயே பல சாதனைகளை முறியடிச்சது. கோட் படம் ஒரு கலாச்சார அடையாளமாக மாறியது. விஜயின் ரசிகர்கள் இதை ஒரு பெரும் வெற்றியாக கொண்டாடினார்கள். சூப்பர் ஸ்டார் என விஜயின் அந்தஸ்தை மேலும் உறுதிப்படுத்தியது. இந்த படம் விஜயின் கேரியரில் ஒரு முக்கியமான மைலுகல்லாக அமைந்தது. கோட் படத்தோட முக்கியமான கருத்து நியாயம் பத்தினது. இந்த பட நியாயம், ஒழுக்கம் மற்றும் மனிதநேயத்தை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நடக்கிற யுத்தத்தை தான் இந்த படம் சொல்லுது. இந்த யுத்தம் நம்ம வாழ்க்கையிலே எவ்வளவு முக்கியம்னு இந்த படம் நமக்கு உணர்ச்சுது. ஊழல எப்படி இருக்கு, அது எப்படி சாதாரண மக்களை பாதிக்குதுன்னு இந்த படம் காட்டுது. ஊழல நம்ம சமுதாயத்துக்கு எவ்வளவு தீங்கான்னு இந்த கதை நமக்கு புரிய வைக்குது. விஜயோட கதாபாத்திரம் நம்பிக்கையோட ஒரு அடையாளமா தெரியுது. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவர் போராடுறாரு. அவர் போராட்டம் நம்மை ஊக்குவிக்குது. ஊழல் நிறைஞ்ச இந்த வியவஸ்தாவை எதிர்க்கிறாரு. அவர் தன்னுடைய தைரியத்தோடு இந்த சவால்களை எதிர்க்கிறாரு. இந்த படம் நம்ம சமுதாயத்துல இருக்கிற பிரச்சனைகளை பத்தி பேசுது. சமூகத்தில் உள்ள அணிகளை வெளிப்படுத்துது. அதிகாரம், பொறுப்பு பத்தி முக்கியமான கேள்விகளை எழுப்புது. அதிகாரம் எப்படி தவறா பயன்படுத்தப்படுதுன்னு இந்த படம் காட்டுது. குடும்பம் என்பது இந்த படத்தோட இன்னொரு முக்கியமான அம்சம். குடும்ப உறவுகளின் முக்கியத்துவத்தை இந்த கமகி உணர்ச்சுது. விஜயோட கதாபாத்திரம் அவருடைய குடும்பத்தை ரொம்பவும் நேசிக்குது. குடும்பத்தோட பாசத்தை இந்த கதை அழகாக காட்டுது. அவர்களை பாதுகாக்க எதையும் செய்ய துணிஞ்சு நிக்குது. குடும்பத்துக்கா அவர் எவ்வளவு தியாகம் செய்யறாருன்னு இந்த படம் காட்டுது. குடும்ப உறவுகளோட முக்கியத்துவத்தை இந்த படம் வலியுறுத்துது. குடும்பம் நம்ம வாழ்க்கையிலே எவ்வளவு முக்கியம்னு இந்த கதை நமக்கு உணர்ச்சுது. அந்த உறவுகள் எப்படி ஒருத்தருக்கு பலத்தக்க கொடுக்குதுன்னு காட்டுது. குடும்ப உறவுகள் நம்ம எப்படி நம்பிக்கையோட நிறுத்துதுன்னு இந்த படம் நமக்கு உணர்ச்சுது. கோட் வெறும் பொழுதுபோக்குக்கான படம் இல்ல. இது ஒரு சமூகத்தை மாற்றும் சக்தி கொண்ட படம். அதுல நிறைய முக்கியமான செய்திகள் இருக்கு. ஒவ்வொரு காட்சியும் நம்மை யோசிக்க வைக்குது. எது சரி, அதுக்காக போராடுங்கன்னு இந்த படம் நமக்கு சொல்லுது. நம்முடைய உரிமையை பாதுகாக்க போராடணும். அநியாயத்தை எதிர்த்து நில்லுங்கன்னு உருந்துது. நேர்மையோட முக்கியத்துவத்தை நினைவூட்டுது. நேர்மையான வாழ்க்கை வாழ்வதன் அர்த்தத்தை உணர்ச்சுது. ஊழல எப்படி இருக்கு, அது எப்படி சமுதாயத்தையே அழிக்குதுன்னு இந்த படம் காட்டுது. ஊழல நம்மை எவ்வளவு பாதிக்குது என்பதையும் விளக்குது. ஊழலை கட்டுப்படுத்தவும் நியாயமா சமத்துவமான ஒரு உலகத்தை உருவாக்கவும் இந்த படம் வலியுறுத்துது. சமூக நலனுக்கா அனைவரும் ஒன்றிய வேண்டும். மனித நேயத்தை இந்த படம் கொண்டாடுது. மனித நேயம் நம்மை ஒன்றிணைக்குது. சாதாரண மக்களால சூட ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும்னு காட்டுது. நம்பிக்கையும் தைரியத்தையும் ஊட்டுது. ஒற்றுமையா வெற்றி பெறலாம். கோட் படம் பார்க்கிறவங்க மனசுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. இது ஒரு மாற்றத்தை உருவாக்கும் படம். விஜய் தன்னுடைய நடிப்பு திறமையால அசத்திட்டாரு. அவருடைய கதாபாத்திரம் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கு. ஒரு சாதாரண மனிதனா ஆரம்பிச்ச சூழ்நிலையால ஒரு ஹீரோவா மாறுறாரு. மற்ற கதாபாத்திரங்களும் நல்லாவே படைக்கப்பட்டு இருக்கு. கதைக்கு இன்னும் வலு சேர்க்கிற மாதிரி இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் அவரவர் நோக்கம் இருக்கு. படத்தோட கதை போக வேண்டிய திசையில அழைச்சிட்டு போறாங்க. எல்லா கதாபாத்திரங்களுமே பரிசுமானங்கன்னு சொல்ல முடியாது. அவர்களுக்கும் சில குறைகள் இருக்கு. அதுதான் அந்த கதாபாத்திரங்களை இன்னும் உயிரோட்டமா காட்டுது. அவர்களோட போராட்டங்கள் பார்க்க நமக்கு புரியுது. அவர்களோட பயணத்துல நம்மளையே பார்க்கிறோம். அந்தாவது பகுதி கதை சுவாரஸ்யமாகுது. கோட் படம் நம்ம எப்படி கட்டி போட்டு வைக்குது. கோத் படத்தோட கதை ரொம்பவும் சுவாரஸ்யமா இருக்கு. பல திருப்பங்களும் எதிர்பாராத சம்பவங்களும் நிறைஞ்சு இருக்கு.
படம் போற வேகம் சரியா இருக்கு. பார்க்கிறவங்களே ஆர்வமா வைக்குது. கதை அழகா தொடர்ச்சியா போகுது. ஒவ்வொரு காட்சியும் ஒரு நோக்கத்தோட இருக்கு. ஆக்ஷன் காட்சிகள் அட்டகாசமா இருக்கு. கதையோட ஒரு பகுதியா இருக்கு. படத்தோட கிளைமா சரியான முடிவா இருக்கு. திருப்தியா இருக்கிறா. அதே நேரத்துல யோசிக்க வைக்கிற மாதிரியும் இருக்கு. கோத் படம் பார்க்கிறவங்க மனசுல ஒரு நிரந்தரமான பாதிப்பை ஏற்படுச்சுது. 6வது பகுதி மொழியில் சிறப்பான ஒளிப்பதிவு மற்றும் இயக்கம். கோட் படத்தோட ஒளிப்பதிவு அருமையா இருக்கு. காட்சிகள் எல்லாம் மனசு கவரும் விதமா இருக்கு. கேமரா பயன்பாடு அருமையா இருக்கு. காட்சியோட பாவனாத்மக தாக்கத்தை இன்னும் அதிகப்படுத்துற மாதிரி இருக்கு. இயக்குன் ரொம்பவே பாராட்டுக்குரிய முறையில வேலை செய்திருக்காரு. கதையை உயிர்ப்பா மாத்தி காட்டியிருக்காரு. நடிகர் கிட்ட இருந்து அருமையான நடிப்பை வாங்கியிருக்காரு. படத்தோட பாடல்களும் ஒரு முக்கியமான அம்சம். பாடல்கள் எல்லாம் ஈர்க்கக்கூடியதா இருக்கு. படத்தோட மனநிலைக்கும் தன்மைக்கும் ஏத்த மாதிரி இருக்கு. 7வது பகுதி ரசிகர்களின் பார்வையில் கோத் பாராட்டுகள், விமர்சனங்கள் மற்றும் விவாதங்கள். கோத் படம் ரசிகர்களிடமிருந்து பெரும் வரவேற்பை பெற்றது. விஜயின் நடிப்பு பாராட்டப்பட்டது. படத்தின் செய்தி பலரையும் பாதிச்சது. தொழில்நுட்ப ரீதியா படம் சிறப்பாக இருந்ததாக விமர்சகர்கள் பாராட்டினர். ஒளிப்பதிவு மற்றும் இயக்கம் மிகவும் சிறப்பாக இருந்தது. ஆக்ஷன் காட்சிகள் கண்களுக்கு விருந்தாக அமைந்தன. இருப்பினும் படத்துக்கு எதிர்ப்புகளும் இல்லாமல் இல்ல. சிலர் கதை எளிதில் ஊக்கக்கூடியதா இருந்ததாக கூறினர். மற்றும் சிலர் படம் அதிகப்படியான நல்ல கருத்துக்களை சொல்ல முயற்சிப்பதாக கருதினர். 8வது பகுதி கோத் சினிமாவின் வெற்றி. கோத் திரைப்படம் ஒரு சினிமா வெற்றி. ஆக்ஷன், டிராமா மற்றும் சமூக அக்கறை ஆகியவற்றின் சரியான கலவை. இந்த படம் ஒரே நேரத்தில் பொழுதுபோக்கையும் ஞானத்தையும் வழங்குகிறது. விஜய் தனது திரைப்பயணத்தில் மிக சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார். படத்தையே தனது தோளில் சுமந்து செல்கிறார். மற்ற நடிகர்களும் மிக சிறப்பாக நடித்துள்ளனர். கோத் திரைப்படம் விஜய் ரசிகர்கள் அனைவரும் கண்டிப்பாக காண வேண்டிய ஒரு படம். இந்த படம் நீங்கள் பார்த்து முடித்த பின்பும் நீண்ட நாட்களுக்கு உங்கள் மனதில் நிழலாடிக் கொண்டே இருக்கும். 9வது பகுதி கோத் படத்தின் கலாச்சார தாக்கம். கோத் திரைப்படம் வெறும் பொழுதுபோக்குக்கான ஒரு படமாக மட்டும் இல்லாமல் முக்கியமான சமூக பிரச்சனைகள் குறித்த உரையாடல்களை தூண்டியது. படத்தின் செய்தி பல்வேறு தரப்பு மக்களிடமும் எதிரொலித்தது. இது ஒரு கலாச்சார நிகழ்வாகவே மாறியது. மக்கள் படத்தின் கருப்பொருள்களை பற்றி விவாதிக்க தொடங்கினர். இது பொது வெளியில் நடக்கும் விவாதங்களை பாதித்தது. கோத் திரைப்படம் சினிமாவின் சக்தியை நிரூபித்தது. மதத்துக்கான ஒரு கருவியா திரைப்படங்கள் எப்படி இருக்க முடியும் என்பதை காட்டியது. 10வது பகுதி கோத் மற்றும் தளபதி விஜயின் மரபு. கோத் திரைப்படம் விஜயின் சிறந்த படைப்புகளில் ஒன்றாக நினைவுகூரப்படும். இந்த படம் ஒரு கலாச்சார சின்னமா அவரது இடத்தை உறுதிப்படுத்தியது. ஒரு நடிகராக அவரது பன்முத்தன்மையை வெளிப்படுத்தியது. விஜய் தொடர்ந்து லட்சக்கணக்கான மக்களுக்கு ஊக்கமளித்து வருகிறார். அவரது திரைப்படங்கள் சமூக நலன் சார்ந்த செய்திகளை சுமந்து செல்கின்றன. முக்கியமான பிரச்சனைகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த தனது செல்வாக்க பயன்படுத்துகிறார். கோத் திரைப்படம் விஜயின் நிலையான மரபுக்கு ஒரு சான்று. இது வரும் பல ஆண்டுகளுக்கு தொடர்ந்து கொண்டாடப்படும் ஒரு படமா இருக்கும். Exposing the truth in rating systems. Are you confused by stars, grades and percentages? Let's clear it up. First up, star ratings. Simple, right? From 1 to 5, it's easy to see how much people like something, but sometimes you need more detail. Next, letter grades. A to F, just like school. Clear but can feel harsh. An A is amazing, but a C not so great. Now, percentage scores, numbers from 1 to 100. Super detailed, but a bit tricky. I mean, what's the difference between 87% and 88%? Lastly, recommendations. Must see or skip, straight to the point. You know exactly what to do. So which is best? It depends. Stars are simple, grades are familiar, percentages are precise, and recommendations just plain easy. Which one do you prefer? Let us know in the comments. What makes a movie stand out?
Is it the storyline, the characters, or maybe the director's unique vision? Today, I'll dive into what really sets certain films apart from the rest. First up, originality and uniqueness. Think about movies like Awe. These films grabbed our attention with their fresh narratives and innovative concepts. They dared to explore uncharted territories and, in doing so, created something truly memorable. Originality isn't just about a new idea, though, it's also how you execute it. Next, adaptation from source material. Films like Trilogy and Series are prime examples. These movies took beloved books and turned them into visual masterpieces. They stayed true to the essence of the original works while adding their own cinematic flair. It's a delicate balance, but when done right, it can result in something extraordinary. Then we have cultural or historical significance. Think of Awe. These films not only entertained, but also sparked conversations and reflected important social issues. They became cultural touchstones, resonating with audiences on a deeper level. What about franchise potential? And have built entire worlds that keep viewers coming back for more. The ability to expand a story into a series of films, each contributing to a bigger picture, can make a movie stand out in a crowded market. Finally, let's compare to similar movies. It's essential to understand what makes a film different from others in its genre. Take compared to other superhero movies. Its darker tone, complex characters, and philosophical themes set it apart from the typical action-packed, high-energy superhero flick. In summary, a movie stands out by blending originality, faithful adaptation, cultural significance, franchise potential, and distinguishing itself from the competition. Whether you're a filmmaker, a student, or just a movie enthusiast, these elements can help you appreciate and create outstanding films. Thanks for watching. If you enjoyed this video, don't forget to like, share, and subscribe for more insights into the world of filmmaking.